தி குட் மார்னிங். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். ஓகே, லாஸ்ட் டைம் ஒரு மாதாஜி ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, என்ன யாரோ ஒருத்தர் தவறாக நினைக்கிறாங்க, ஆனால் நான் சொல்கிறத கேட்கவும் மாட்டேங்கிறாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது? இதுதான் நம்ம அப்போ கடைசியாக பேசினோம். ஓரளவுக்கு பதில் கூட எடுத்துக்கிட்டோம். அந்த மாதாஜி இருக்கீங்களா? பதில் கிடச்சிதா உங்களுக்கு? ஓம் ஓம் சிஸ்டர். ஓகேவா? சாட்டிஸ்ஃபைடா? கன்வின்ஸ்டா? ஓரளவுக்கு. ஓகே, ஓரளவுக்கு. இந்த ஹானஸ்டான பதிலுக்கு, இந்த நேர்மையான பதிலுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். இப்போ நாம் ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம், ஓகேவா? அப்போது என்னோட கவனம் நான் எப்படி வண்டி ஓட்டுறேங்கிறதுல தான் இருக்கணும். மற்றவங்க எப்படி வண்டி ஓட்டுறாங்க அதில் என் கவனம் போச்சுனாலே நான் டிஸ்டர்ப் ஆகிடுவேன். என்னோடய வண்டி சரியாக இருக்காது, ட்ராக்கில் போகாது. ஸோ நஷ்டம் எனக்கு தான். ஸோ மற்றவங்க என்ன யோசிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, இதனால் அவங்களோட பாக்கியம்தான் உருவாகுது. இதுதான் பரசிந்தனை. அப்போ நான் அதை பற்றி யோசிக்கும்போது என்னோடய டிரைவிங்கில் மிஸ்டேக் வந்துடும். அப்போ நான் ஆக்சிடெண்ட்டை அனுபவம் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ நான் என்ன சொல்லுவேன்? அவங்க வண்டி தப்பாக ஓட்டினாங்க, அதனால் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. நம்ம ரோட்டில் இருக்கிறவங்க எப்படி வண்டி ஓட்டுறாங்க, எப்படி ஓட்டணும், இதிலெல்லாம் நம்ம கண்ட்ரோல் கிடையாது. சரி, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. அதாவது யாரோ ஒருத்தர் என்னை தவறாக நினைக்கிறாங்கன்றது மனசுக்கு கஷ்டமாக இருக்குன்றீங்க. இட்ஸ் ஓகே, அதில் நம்மளோட கண்ட்ரோல் கிடையாது. நாம் நிறைய பாபா நமக்கு வழிமுறைகள் சொல்லியிருக்கார். நாம் தைரியமாக ஃபோன் எடுத்து பேசலாம், அவங்கள சந்திக்கலாம், அவங்களுக்கு சொல்லலாம். இல்லை, இன்றைக்கி என்ன ஒரு ஃபேக்டை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். எல்லா ஆத்மாக்களும் கொஞ்சம் சக்தி இழந்த நிலையில் இருக்காங்க. இது நமக்கே அனுபவம் இருக்குது. சில விஷயங்களை புரிஞ்சிக்கிற தன்மை, புரிஞ்சிக்கிறது கூட ஒரு சக்தி தானே. ஸோ ஆத்மா தமோ பிரதான நிலையில் இருக்கும்போது நாம் என்ன எதிர்பார்க்குறோம்? அவங்கக்கிட்ட அந்த சக்தி இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? முன்னாடிலாம் நம்ம ஒரு 2 ஜென்ரேஷன் முன்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி தீர்த்துப்பாங்க. இல்லைனா ஒரு பஞ்சாயத்து, அது குடும்ப லெவல்லையோ இல்லை ஊர் பஞ்சாயத்து, ஏதோ ஒன்று நடக்கும், எல்லாரும் பேசுவாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், கருத்து வேறுபாடுகள்லாம் சரி பண்ணிப்பாங்க. இன்றைக்கி அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆத்மாவுக்கு அந்த அளவுக்கு அந்த விகாரம், அகங்காரம் இருக்குது. மற்றவங்களோட கருத்தை கேட்குற நிலையில் இல்லை. அப்போ நாம் அதை பற்றி யோசித்து நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? நம்ம கவலைப்படுறோன்னா நம்மளோட சக்தி குறையுது. அப்போ அவங்கள பற்றி ஏதோ யோசிக்கிறோம்னா நாமளும் அவங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி அனுப்புகிறோம்ல. உண்மையில் நாம் விரும்புவது நமக்கும் அவங்களுக்கும் உறவு சரியாகணும்னு. ஆனால் நாம் கவலைப்படும்போது, அப்செட் ஆகும்போது, நெகட்டிவ் வைப்ரேஷன் அனுப்பும்போது அந்த உறவு எப்படி சரியாகும்? ஸோ இன்றைக்கி நமக்கு அந்த ஏற்றுக்கொள்ளும் சக்தி இருக்கணும். அவங்க இன்றைக்கி என்ன தவறாக புரிஞ்சிருக்காங்க, இட்ஸ் ஓகே, நான் இதை ஏற்றுக்கிறேன், அந்த ஏற்றுக்கொள்ளுதல் வரணும். அவங்க எப்படி என்ன தப்பாக நினைக்கலாம், அவங்க எப்படி இப்படி பேசலாம், என்கிட்ட ஏன் ஒரு வார்த்தை கூட இப்போ கேட்கல, என்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் இல்லையா, என்கிட்ட விளக்கம் கேட்டிருக்கணும் இல்லையா? இவ்வளோ கேள்விகள் எதுக்கு வருதுன்னா, நம்ம ஆல்ரெடி நடந்த விஷயத்தை மாற்ற முயற்சிக்கிறோம். ஏற்கனவே அந்த விஷயம் நடந்துருச்சு இல்லையா? அப்போ நம்மளால் அதை மாற்ற முடியாது, நம்ம ஏற்றுக்கணும். நடந்த விஷயம் மாற்ற முடியாது, ஏற்றுக்கிறோம். இப்போ அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, இதையும் நம்ம ஏற்றுக்கிறோம். ஏற்றுக்கும் போது தான் மனசு அமைதிப்படும். அப்போ தான் உங்களுக்கு சரியான சொல்யூஷன் கிடைக்கும், தீர்வுகள் கிடைக்கும். என்ன தீர்வுகள்? சில சமயம் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு கிடைக்கும். அப்போ நாம் சக்தியோடு இருந்தால் தான் நம்ம சரியாக பேசுவோம். இல்லைன்னா இருக்கவே இருக்குது, அமிர்த வேலையில் அவங்க தூங்குகிற டைமில் அவங்கள எமர்ஜ் பண்ணி நீங்கள் என்னெல்லாம் பேசணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் பேசணும். அது கண்டிப்பாக அவங்க தூங்கும்போது ஆத்ம நிலையில் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்கிறது போய் சேரும். அவங்க ஆத்மஸ்திதியில் இருக்காங்க, நீங்களும் ஆத்மஸ்திதியில் இருக்கீங்க. கூட பத்தாததுக்கு சர்வசக்திவான் பாப்தாதா வேற இருக்கார். அவரையும் கூட வச்சுக்கிட்டு அந்த ஆத்மாவுக்கு சுபபாவனை சக்தி கொடுத்து நீங்கள் பேச வேண்டியதெல்லாம் என்னென்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும். எதிரில் உங்ககிட்ட உட்கார்ந்தா என்னெல்லாம் பேசுவீங்களோ அது எல்லாத்தையும் அமிர்த வேளையில் பேசணும். பேசி பேசி அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கொஞ்சமாக கிளியர் ஆகும். இதெல்லாம் இன்றைக்கி பண்ண நாளைக்கு சரியாயிடும் அப்படி கிடையாது, ஆக முடியாது. ஏன்னா அவங்களும் நிறைய யோசிச்சிருப்பாங்க இல்லையா? இதை தவிர நமக்கு சைட்லேருந்து நிறைய பிளாக் பால்ஸ் போயிருக்கு. எவ்வளோ யோசிச்சிருப்போம், இப்படி பேசினாங்க, அப்படி பண்ணாங்க, எத்தனை பேர்கிட்ட இதை ஷேர் பண்ணியிருப்போம். அப்போ அவ்வளோ நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அனுப்பியிருக்கோமே. அவங்களும் க்ரியேட் பண்ணுறாங்க, நாமளும் அனுப்பியிருக்கோம். ஆனால் நம்ம மாற்றம் உடனே வரணும்னு எதிர்பார்க்குறோம்.
ஸோ நம்ம கட்டுப்பாட்டில் என்ன இருக்குது? நாம் அவங்களுக்கு அமிர்த வேலையில் உட்கார்ந்து சகாஷ் கொடுக்குறோம், அவங்க கூட என்னெல்லாம் பேசணும்னு பேசுகிறோம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், ஃபர்தராக நெகட்டிவாக யோசிக்கக்கூடாது, கூடவே கூடாது. ஒரு பக்கம் அமிர்த வேலையில் சகாஷ் கொடுக்கறது, சக்தி வாங்கி கொடுக்கறது, இன்னொரு பக்கம் அன்றைக்கி என்ன நடந்தது தெரியுமா, இப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, நம்ம மனசுக்குள்ளேயும் பேசுகிறோம், மற்றவங்கக்கிட்டேயும் ஷேர் பண்ணுறோம். அப்போ என்ன நடக்குது? நல்லதையும் போடுறோம், கெட்டதையும் போடுறோம். அப்போ ரிசல்ட் எப்படி இருக்கும்? கலப்படமாக தானே இருக்கும், நமக்கு வேண்டிய ரிசல்ட் கிடைக்காது. ஸோ இதுக்கு பவர் டு லெட் கோ யூஸ் பண்ணணும். ஏற்கனவே நடந்த விஷயத்தை லெட் கோ பண்ணணும். இப்போ நான் என்ன செய்யணும்? நிகழ்காலம் மட்டும்தான் என் கையில் இருக்குது, கடந்த காலம் என் கையில் கிடையாது. இப்போ நாம் செய்யக்கூடிய இந்த பாசிட்டிவான விஷயங்கள் எதிர்காலத்தில் நம்மளோட உறவுகளில் நல்லிணக்கம் கொண்டு வரும். பாருங்கள், சில பேர் கூட வந்து ரொம்பலாம் நமக்கு அப்படியே என்ன சொல்லுவாங்க, நகமும் சதையும் போல் அப்படிலாம் ஆகாது. சமஸ்கார வித்தியாசங்கள் இருக்குது, பரவாயில்ல. ரொம்ப முறைச்சிக்கிட்டு இல்லாமல் ஓரளவுக்கு நியூட்ரலாக ஹாய் ஹலோ சொல்கிற லெவலுக்காவது நம்ம மாற்றிக்கணும் இல்லையா? அது போதுமே. ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னா, நம்ம கூட ஒரு மோகம், அவங்க என்னை புரிஞ்சுக்கணும், அவங்க என்ன அக்செப்ட் பண்ணிக்கணும், இந்த எதிர்பார்ப்புகள் வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம கலியுகத்தோட இறுதியில் இருக்கோம். ஒரு விஷயத்தை மனசில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம சத்தியுகத்தில் இல்லை, நம்ம கூட இருக்கவங்களாம் தேவதைகள் கிடையாது, கலியுகத்தில் இருக்கோம். எல்லாருமே பேட்ரி டிஸ்சார்ஜாக இருக்காங்க. அவங்க இப்படி இருக்கிறது கரெக்டு தான், அவங்க வேறு மாதிரி இருந்தால் தான் ஆச்சரியப்படணும். இந்த ஏற்றுக்கொள்ளுதல், இந்த புரிந்து கொள்ளுதல், லெட்கோ பண்ணுறது, இதெல்லாம் இருந்தால் மட்டுமே நம்மக்கிட்ட இருந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் போகும். ஃப்யூச்சரில் நிலைமை மாறும். இதை தவிர வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? ஒன்று நெகட்டிவ் வைப்ரேஷன் அனுப்பணும், இல்லைனா பாசிட்டிவ் வைப்ரேஷன் அனுப்பணும். இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் நடக்கும். ரெண்டுத்துக்கும் அதோட விளைவுகள்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஓகேவா சிஸ்டர்? ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. இப்போ ஃபுல்லாக கன்வின்ஸ்டா? ஓம் சிஸ்டர். ஓம். யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ நம்ம வந்து இன்றைக்கி பாபா கூட முரளியில் ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணுறாரு. அந்த லட்சியம், குறிக்கோள்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த குறிக்கோளை நம்ம மறக்கும்போது தான், அந்த ஸ்மிருதி நம்ம விட்டு போகும்போது தான் நம்ம மாயா கிட்ட அடி வாங்குறோம். இதெல்லாம் மாயை தான், நமக்கு நல்லா தெரியும், மறந்து போகுது இல்லையா? மறந்துடுது. மற்றவங்கள பற்றி யோசிக்கிறது எல்லாமே தெரியும். சாய் சிஸ்டர் எதுவுமே உங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் சொல்லவே இல்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மாயா மறக்கடிக்க வைக்குது. எதனால்? லட்சியம் மறந்து போயிடுது. அப்போ அந்த லட்சியங்கிறது கெட்டியாக பிடிச்சிக்கணும். லட்சியத்துக்கு பாபா நிறைய சாய்ஸ் கொடுக்குறாரு, எதை வேணால் யூஸ் பண்ணுங்க. லக்ஷ்மி நாராயணர் ஆகணும், ஓகே, அதை வச்சுக்கோங்க. இல்லை ஃபரிஷ்தா நான் ஆகியே தீரணும், கர்மாதீத்த நிலையை அடையணும், பாப் சமான் ஆகணும், பாபாவோட இதய சிம்மாசனத்தில் எப்பவுமே நான் உட்காரணும், தர்மராஜ்புரிக்கு நான் போகவே கூடாது, தண்டனைகள் எதுவுமே வாங்காமல் நான் கௌரவமாக வீட்டுக்கு போகணும், 60-70 பிறவிகளுக்கு சௌபாகியத்தை சம்பாதிக்கணும்னா, பாஸ் வித் ஆனர் ஆகணும், பாபாவுக்கு சமீபத்தில் பாபாவின் கழுத்தின் மாலையாக மாறணும், வெற்றி மாலையின் மணியாக ஆகணும். இந்த மாதிரி எந்த லட்சியம் உங்கள் மனசுக்கு நெருக்கமாக இருக்குது, அந்த லட்சியத்தை நினைக்கும் போதே எனக்கு சக்தி கிடைக்குது, எனக்கு புருஷார்த்தம் பண்ணணும்னு தோணுது, நீங்கள் ஒன்றை சூஸ் பண்ணுங்கள், அதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க, அதை அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். எப்போ இந்த லட்சியத்தை நம்ம மறந்துடுறோமோ உடனே நமக்கு புருஷார்த்தம் அடி வாங்கும், மாயைக்கிட்ட மாட்டிக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த லட்சியத்தை எப்படி அடையிறது? ஒன்றும் இல்லை, இந்த லட்சியம் ஞாபகத்தில் இருக்கணும், இருந்துக்கிட்டே இருக்கணும். எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறது? யாராவது சொல்லுங்கள். லட்சியம் ஞாபகத்தில் இருக்கணும், ஆனால் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறது? யார் சொல்ல போகிறீங்க? என்னாச்சு, யாருமே பதில் சொல்லல? எல்லாரும் அமைதியா இருக்காங்க. ஓம் சாந்தி சிஸ்டர். வைராக்கியம் வைக்கணும், மனதுல உறுதி இருக்கணும், மனதுல. ஓகே, கரெக்டு. அப்புறம் மாதாஜி ஏதோ சொல்றாங்க. ஓம் சாந்தி. இப்ப நாங்கள் பௌதிகத்துல படிக்கிற போது ஒரு குறிக்கோள் எங்களுக்கு இருக்கும். இப்ப நான் டாக்டர் ஆகணும்னா அந்த குறிக்கோளை வச்சு முன்னுக்கு வரணும்னு யோசிக்கிறது. அதே மாதிரி
என்னுடைய லட்சியத்தை நான் மனசுல வச்சுட்டு இது என்னுடைய லட்சியம்ன்றதுல நான் உறுதியா இருந்து வைராக்கியம் வைக்க இப்ப வெற்றி மணி மாலையான்னு சொல்லிக்கல நான் இவ்வளவு தூரம் நெருக்கத்துல வரலாம்ன்றது அதை உறுதியா நினைச்சு செய்தேன்டா அந்த காரியம் சித்தியாகும் என்று என்னுடைய அபிப்பிராயம் sister. கரெக்ட் ஓம் சாந்தி. கரெக்ட் நன்றி. 2 பேருமே கரெக்டாக சொன்னீங்க. ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும்? ஒன்றும் இல்லை. இன்னொரு கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் டக்குன்னு பதில் சொல்வீங்க. நீங்கள் ஒரு பொருளை வாங்குறதுக்கு கடைக்கு போகிறீங்க, ஓகே? அது மறந்து போயிடுது. இல்லைன்னா உங்கள் குழந்தைன்னு வச்சுக்கோங்க, ஒரு பொருளை வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புறீங்க, அது வழக்கமாக மறந்துட்டு வரும். அப்போ அடுத்த தடவை அனுப்பும்போது என்ன சொல்வீங்க? என்ன சொல்லி கொடுப்பீங்க? எழுதி கொடுத்து விடுவோம். எழுதிக்கணும். எழுதி கொடுப்பீங்க, அதை அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கோன்னு சொல்வீங்க சொல்லிக்கிட்டே இல்லையா? போகும்போது போக போக திருப்பி திருப்பி சொல்லி கொண்டு வெரி போவோம்னு குட். சொல்லுவோம். எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட். பாருங்க, நமக்கே ஆன்சர் தெரியுது, நமக்கே ஆன்சர் தெரியுது. ஸோ எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா, நமக்கு லட்சியம் நம்ம டிசைட் பண்ணிட்டோம், நமக்கு உறுதி இருக்குது, ஆனால் மறந்துடுதே. அந்த லட்சியம் மறக்கும்போது தான் இப்போ இந்த லட்சியங்கிறது எவ்வளோ முக்கியம்னு பின்னாடி வரப்போகிற இடங்கள்லாம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அடிக்கடி ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு அடிக்கடி நம்ம சொல்லிக்கணும், அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஆக்சுவலாக இந்த ஞானம் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம ஏதோ காம்ப்ளிகேட்டடாக யோசிக்கிறோம், ஒன்றுமே இல்லை. அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கணும், அவ்வளோதான். அதாவது ஒரு சின்ன ஒரு விளையாட்டு மாதிரி ஒரு உதாரணம் இருக்குது. ஒரு கிளாஸில் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது, அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அவர் ஒரு டாக்டர், ஓகே? அவர் வந்து மெடிசன் படிக்கும்போது ஹாஸ்டலில் தங்கி படிச்சிருக்காரு. அப்போ என்ன நடக்குதான், அவர் கூட இருந்த ரூம்மேட்ஸு, அந்த ஹாஸ்டல் மேட்ஸ்லாம் என்ன பண்ணாங்களாம், அவங்கவுங்க ரூம் பக்கத்தில் அந்த போர்டு எழுதி ஒட்டியிருப்பாங்களாம். அதாவது இப்போ எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க, அதற்கப்புறமா அவங்க என்ன ஆகணும், நிறைய இருக்குது இல்லையா? டாக்டர் படிப்புலேயே நிறைய இருக்குது, நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எழுதி அவங்க பேர் அந்த குவாலிஃபிகேஷன் எழுதிப்பாங்க. இன்னும் எம்பிபிஎஸ்ஸே தாண்டலை, ஆனால் என்ன படிக்கணும்னு அவங்க விரும்புகிறாங்களோ அதை வந்து குவாலிஃபிகேஷன் போட்டு அவங்க பேரை எழுதி ஒட்டிடாங்களாம். ஏன்னா அதை அடிக்கடி பார்ப்பாங்க. அதை அடிக்கடி பார்க்கும்போது எத்தனை தடவை அந்த டோரை க்ராஸ் பண்ணி உள்ளே போகும்போதும் பார்ப்பாங்க, வெளில வரும்போதும் பார்ப்பாங்க. ரூமை பூட்டணுன்னா டோரை பார்த்து தானே ஆகணும். ஸோ கண்ணில் படுற மாதிரி அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். இப்போ தான் ட்விஸ்ட்டு. அது என்ன ஒரு அதிசயம்னா, இவ்வளோ வருஷங்கள் கழித்து திரும்பி பார்க்கும்போது யார் யார் என்னென்ன எழுதி ஒட்டினாங்களோ அப்படியே ஆயிருக்காங்களாம். ஒருத்தர் கூட விடாமல் அவங்க என்ன படிக்கணும், என்ன சர்ஜன் ஆகணும்னு நினச்சாங்களா, என்ன ஆகணும், சில பேர் ப்ரொஃபஸர் ஆகணும்னு கூட நினச்சிருப்பாங்க மெடிக்கல் காலேஜில், என்ன ஆகணும்னு நினச்சாங்களோ 100% ஆகியிருக்காங்களாம். பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளான விஷயம். ஸோ நமக்கு நாமே சொல்லிக்கணும், கண்ணில் படுற மாதிரி எழுதிக்கணும், அடிக்கடி ஞாபகப்படுத்தணும், அவ்வளோதான். அப்புறம் பிரதர் சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியம், திட சங்கல்பம். திட சங்கல்பம் வேணும். ரொம்ப லைட்டாக இருந்தோம்னா அது அந்த அளவுக்கு அந்த உறுதி இல்லைன்னா, நமக்கே தெரியும் நம்ம 7 days கோர்ஸில் என்ன பண்ணுறோம், புத்தி தான் முடிவெடுக்குது. புத்தி என்ன முடிவெடுக்குதோ அதை தான் மூளை ஆர்டராக எடுத்துக்கிட்டு அந்த கர்மத்தை செய்யுது இல்லையா? இப்போ நான் காலையில் 3:30 மணிக்கு எழுந்துக்கணும் அப்படின்னா நம்ம ரொம்ப லேசாக பார்க்கலாம், முடிஞ்சால் எழுந்துக்கலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன்னா அங்கே திட சங்கல்பம் இல்லை. அப்போ காலையில் நான் அலாரம் வச்சுட்டு படுத்தா கூட ஆஃப் பண்ணிட்டு தான் தூங்குவேன், ஏன்னா திட சங்கல்பம் இல்லை. அதே உறுதியான முடிவு நான் எடுத்தேன்னா கண்டிப்பாக எழுந்திரிச்சிருவேன். ஏன்னா புத்தி வந்து உறுதியாக எடுக்கிற முடிவு தான் மூளை எடுத்துக்கும், அதை கர்மத்தில் செய்யும். பேசணும், நடக்கணும், எதுவானாலும் எந்த கர்மத்தில் ஒரு விஷயம் வரணும்னா திடமான முடிவாக இருக்கணும். ஸோ திட சங்கல்பம் செய்யணும். சங்கல்பத்தை எப்படி திடமாக்குறது? யாராவது ட்ரை பண்ணுறீங்களா? திட சங்கல்பம் வைக்கணும், ஆனால் சங்கல்பங்கிறத எப்படி திடமாக்குறது? நீங்கள் ட்ரை பண்ணும்போது தான் நமக்கு கூட அது நல்லா இருக்கு டிஸ்கஷனுக்கு. யார் ட்ரை பண்ண போகிறீங்க, பதில் சொல்ல போகிறீங்க? சொல்லுங்க. முயற்சி செய்ய. சங்கல்பத்தை எப்படி திடமாக்குவது? டிட்டர்மினேஷன் அதை எப்படி கொண்டு வருது? உறுதியான மனத்தோட திரும்ப திரும்ப சொல்லணும். உறுதியாக கொண்டு வரணும். அதுதான், அது எப்படி உறுதியாக்குறது? உறுதியாக்கணும், ஆனா எப்படி உறுதியாக்குறது? வைராக்கியம் அதை வேணும். வந்து காட்சிப்படுத்தி ஃபீல் பண்ணணும் சிஸ்டர். பேசுறது கேக்குதா? காட்சிப்படுத்தி ஃபீல் பண்ணணும் ஆக்சுவலி. ஓகே, Visualize பண்ணி- நல்ல நல்ல பாயிண்ட்டு தான் நீங்கள் சொன்னீங்க, நல்ல பாயிண்ட்டு.
அதாவது ஆத்மாக்குள்ளே நிறைய எண்ணங்கள், மனசுக்குள்ளே நிறைய எண்ணங்கள் உருவாகுது இல்லையா? அப்போ அந்த எண்ணம் எப்போ வந்து திடமாகும்னா 2 விஷயம். ஒன்று, நம்ம யோகத்தில் உட்காரும்போது ஆத்மா வந்து சப்கான்ஷியஸ் மைண்டு ஓப்பன் ஆகுது. ஓகே, அந்த ஆழ் மனசு ஓப்பன் ஆகுது. ஆத்ம பயிற்சி பண்ணுறோம், சப்கான்ஷியஸ் மைண்டு ஓப்பன் ஆகுது. அந்த இடத்துல நாம் ஒரு சங்கல்பம் கொடுத்தோம்னா அது உறுதியாக இருக்கும். அதனால தான் என்ன சொல்லுவாங்க, அந்த காலையில் எழுந்த உடனே அந்த அறகுற தூக்கத்தில் எடுக்கிற ஏதாவது ஒரு முடிவு, அந்த நேரத்தில் இதை நான் செய்யணும் அப்படின்னா ஆழ் மனசில் போய் பதிஞ்சிரும். அதே போல் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே நம்ம அரை தூக்கத்தில் இருப்போம் பாருங்கள், அந்த நேரத்துலையும் ஒரு சங்கல்பம் ஏற்படுத்தும் போதும் அதுவும் ஆழ் மனசுக்கு போயிடும். ஸோ அந்த சங்கல்பம் வந்து திடமாகும். இன்னொரு ஈஸியான பியூட்டிஃபுல்லான விஷயம், பாபா கிட்ட போய் சொல்லணும். ஏன்னா நம்மளோட எண்ணங்களுக்கு சக்தி கொடுக்குற உண்மையிலே யோகம் அதுதானே நடக்குது. யோகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், பாபா கிட்ட போகிறோமா, சில எண்ணங்களை ஏற்படுத்துகிறோம்ல. ஆக்சுவலாக நான் இப்போது 100% அமைதியான ஆத்மா இல்லை, ஆனால் அங்கே போயிட்டு நான் அமைதியான ஆத்மா, அந்த ஸ்வமானம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், பாபா அந்த எண்ணத்துக்கு சக்தி கொடுத்துருவார். அதனால தான் பாபா எப்பவுமே என்னை துணையாக வச்சுக்கோ, என்னை துணையாக வச்சுக்கோன்னு சொல்கிறார். ஏன்னா நாம் ஏற்படுத்துகிற அந்த சாதாரண சங்கல்பம், அந்த சாதாரண எண்ணம் வந்து பாபா சக்தி கொடுக்கும்போது அது திடப சங்கல்பம் ஆயிடுது. ஸோ 2 விஷயம் நீங்கள் காட்சியாக பார்க்குறீங்க, அதுவும் பியூட்டிஃபுல்லான பாயிண்ட் தான். ஸோ நான் வந்து ஆத்மஸ்திதியில் நான் என் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு என்ன கொண்டு போகிறேனோ அந்த எண்ணம் நல்லா ஸ்ட்ராங் ஆகுது. அதற்கப்புறமா அதனால தான் இந்த காட் ப்ராமிஸ். ஏன் பாபா கிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்லும்போது, பாபா நான் இப்படி பண்ணுறேன் பாபா, இதை நான் பண்ணணும் பாபா, நீங்கள் அதுக்கு சக்தி கொடுங்க. பாபா உண்மையிலே நமக்கு சக்தி தான் கொடுக்குறாரு. லட்சியம் நாம் வைக்கணும், முயற்சி நாம் பண்ணணும், அதற்கு சக்தி தான் பாபா கொடுக்குறாரு. ஞானம் கொடுக்குறாரு, சக்தி கொடுக்குறாரு. நாம் என்ன ஈஸியாக சொல்கிறோம், பாபா பண்ணுறாருன்றோம். உண்மையிலே இப்படி தான் சாந்தி சிஸ்டர், நான் ஒன்று கேள்விப்பட்டேன், நான் குளிக்கைக்கே அந்த ஆள் மனசு ஓப்பன் பண்ணுமெண்டு, உண்மையா? அது ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம எந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்களோ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிட போகுது. நான் கூட இதை கேள்விப்பட்டிருக்கேன், வெளி உலகத்தில் அந்த மாதிரி சொல்கிறாங்க. நாங்க நினைச்சது நாங்கள் ஏதன் செய்யணுமெண்டு அதில் நான் ட்ரை பண்ணி பார்த்து சக்ஸஸ் ஆனது சிஸ்டர். அப்போ இது ஒரு டிப்பாக எல்லாரும் கூட எடுத்துக்கலாம். எல்லாமே இப்போ பாபா சொல்கிற ஞானத்துக்கு பாபா என்ன சொல்கிறாரு, ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், நமக்கு வேண்டியது சக்ஸஸ் தானே. ஸோ பாபா, அந்த பாபாங்கிறவர் சக்தி கொடுத்துட்டே இருக்கார், எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கார் இல்லையா? அப்போ நம்ம எண்ணங்களுக்கு சக்தி கிடச்சிடுது, திட சங்கல்பம் ஆயிடுது. ஸோ 3வது, முதல்ல லட்சியத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும், அதற்கப்புறம் திட சங்கல்பம் செய்யணும், அப்புறமா தொடர் முயற்சிகள் ரொம்ப முக்கியம். பாபா என்ன சொல்கிறாரு, இது ரொம்ப எளிமையானது, ஆனால் உழைப்பு தேவைப்படுது. அதாவது உழைப்புனா என்ன, முயற்சி தேவைப்படுது. இன்றைக்கி ஆரம்பித்தோம் நாளைக்கு சமஸ்காரம் மாறிடுச்சுங்கிறது கிடையாது. ஏன்னா டைம் தேவைப்படும் இல்லையா? திரும்ப திரும்ப ஒரு சமஸ்காரம்னா என்ன அர்த்தம், ஒரு பாதை புதுசாக போடுறோம்னா எத்தனை தடவை அதை நடக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த பாதை ஸ்ட்ராங் ஆகிடுது இல்லை? ஸோ அந்த சமஸ்காரம் உருவாகணும்னா திரும்ப 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 அதை முயற்சி பண்ணி பண்ணி பண்ணி, இன்றைக்கி நான் கோபமே படக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் கோபப்பட்டுட்டேன், அப்செட் ஆகிடக்கூடாது. அதாவது ஒரு நாளைக்கு நான் 10 தடவை கோபப்பட்டிருப்பேன், 10 தடவை ஏதோ ஒரு வேண்டாத பழக்கத்தை விடணும்னு நினைப்பேன், ஆனால் 10 தடவை நார்மலாக செய்வேன். இப்போ நான் லட்சியம் வச்சேன், திட சங்கல்பம் பண்ணேன், ஆனால் நான் செஞ்சிட்டேன். ஏன், கண்டிப்பாக செய்ய தான் செய்வோம், ஏன்னா அது இத்தனை நாளாக செஞ்சிட்டு இருந்தோம் இல்லையா? ஆனால் நாள் ஆக ஆக அந்த 10ங்கிறது 9, 8, 7ன்னு மாறும், நம்பர் குறையும் இல்லையா? அதே போல் நல்ல சமஸ்காரங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும், 0லேருந்து 1, 2, 3 போயிட்டே இருக்கும். ஸோ இது மேஜிக் கிடையாது, இன்றைக்கி ஆரம்பித்தோம் நாளைக்கு மாறிடுச்சுன்றது கிடையாது. ஸோ தொடர் முயற்சிகள் கண்டிப்பாக வேணும். ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுலையா இருக்கட்டும், ஞானத்தை கடைப்பிடிக்கிறதுலையா இருக்கட்டும், தொடர் முயற்சிகள் வேணும். அதுக்கப்புறமா 4வது ஒரு விஷயம், பீரியாடிக்கல் செக்கிங். நம்மளோட முன்னேற்றம் எப்படி போயிட்டுருக்கு, ஸ்கூலில் கூட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் தருவாங்க இல்லையா? எக்ஸாம் வைக்கிறாங்க, ப்ராக்ரஸ் கொடுக்குறாங்க, அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ மேத்ஸில் கம்மி மார்க் இருக்குது, இந்த சப்ஜெக்டில் கம்மி மார்க்கு, இதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம், டியூஷன் வேணால் வச்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவு எடுத்துக்கலாம், டவுட்ஸ் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நாமளும் ஆத்மாவை முன்னேற்றம் ஒரு பயணத்தில் இருக்கோம், நம்மளோட பயணம் எப்படி இருக்குது, அந்த ப்ராக்ரஸ் நம்ம செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும், அதுக்கும் நிறைய விஷயங்கள் பாபா முரளியில் சொல்கிறார். சண்டே முரளியில் என்ன சொன்னார், எல்லா முரளிலையும் சொல்கிறாரு. ஸோ செக்கிங் பண்ணுறதுக்கு பாபா நிறைய விஷயங்கள் சொல்கிறார். அந்த செக்கிங்லாம் நம்ம பண்ண பண்ண, இப்போ குறைவாக பேசணும்னு சொல்கிறாரு. நான் இன்றைக்கி ஃபுல்லாக குறைவாக பேசுகிறேன்னா
இல்லை நம்ம வந்து அந்த அவகுணங்களோட லிஸ்ட்டு, சக்திகளோட லிஸ்ட்டு, குணங்களோட லிஸ்ட்டு, தெய்வீக குணங்களோட லிஸ்ட் எடுத்து பார்க்கணும். இதுதான் பீரியாடிக்கல் செக்கிங். எந்த அளவுக்கு இருக்குது, ஒரு மாதமாக நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. டெய்லி சார்ட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பண்ணுறதுக்கு டெய்லி சார்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சார்ட்டில் இருக்க விஷயங்கள் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, ப்ராக்ரஸ் தெரியும் இல்லையா. ஸோ எங்கே கம்மியாக ப்ராக்ரஸ் இருக்கோ அங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ பீரியாடிக்கல் செக்கிங் முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஒரு பயணம். இந்த பயணத்தை நம்ம என்ஜாய் பண்ணணும். நிறைய டைம் இதுவே ஒரு ப்ரெஷர் ஆகிடக்கூடாது இல்லையா. உலகத்தில் கூட நிறைய டார்கெட்லாம் வைக்கிறாங்க. அந்த டார்கெட் வைக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா டென்ஷன் க்ரியேட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த இலக்கை நான் அடையும் போது தான் எனக்கு சுகம் நினைக்கிறாங்க. எனக்கு ப்ரமோஷன் கிடச்சாதான் நான் ஹாப்பி, நான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணாதான் நான் ஹாப்பி, நான் வீடு கட்டினால்தான் ஹாப்பி, நான் இந்த பொருளை வாங்கினாதான், கார் வாங்கினால்தான் ஹாப்பி. அதை வாங்குகிற அந்த பயணம்னு இருக்கே, அதை என்ஜாய் பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகும், உல்ட்டா ஆகிடும். அது ரொம்ப சீரியஸான விஷயம். என்ன ஒரு விகினம் வந்தாலும் இவங்க தான் என்னோட இலக்கை அடையிறதுக்கு தடையாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம தவறான ரூட்டில் போயிடுவோம். அதுதானே நடக்குது. ஸோ என்னோட சக்ஸஸ்க்கு குறுக்கில் யார் வந்தாலும் நான் கோபப்படுவேன், டென்ஷன் ஆவேன். அப்போ எப்படி இருக்கும் பயணம்? ஒருவேளை இலக்கை கூட அடையலாம், எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம். ஆனால் நான் எப்படி அந்த ப்ரமோஷனை அடைஞ்சேன்? நிறைய மனசில் காயம் ஏற்படுத்தியிருக்கேன், டென்ஷன். என்னோட உடல் ஆரோக்கியத்தை நான் இக்னோர் பண்ணியிருக்கேன். என் கீழே வேலை பார்த்தவங்க கிட்டலாம் நான் ரூடாக பேசியிருக்கேன். ஏன்னா அவங்க சரியாக ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்க லேட்டாக வராங்க, ப்ராஜெக்டை டிலே பண்ணுறாங்க. இதனால் என்னோடய ப்ரமோஷன் போகுது. அப்போ நான் என்ன நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்குறேன் இல்லையா. அப்போ வீட்டில் இருக்கவங்க கிட்ட அவங்க கூட சொல்லுவாங்க, அப்பா வந்து ப்ரமோஷனுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு, அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக தான் இருப்பார். நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை நார்மல் ஆக்கிட்டோம். அப்போ அந்த பயணம் எப்படி இருக்குது? இப்படி கஷ்டப்பட்டு அடிபட்டு சக்தி குறைஞ்சி போய் கிடைக்கிற அந்த சுகம், அந்த சக்ஸஸ் நல்லா இருக்கா? அதோடு நிறுத்துகிறோமா? அடுத்த சக்ஸஸ்க்காகவும் முயற்சி பண்ணுறோம்ல. ஆனால் எப்படி பண்ணுறோம்? இப்போ கொஞ்சம் சக்தி குறைவாக இருக்குது. முதல் சக்ஸஸ் வரதுக்கு முன்னாடி என்ன சக்தி இருந்ததோ, இப்போ ரெண்டாவது சக்ஸஸ்க்காக நாம் போகிற அந்த பயணத்தில் இன்னும் சக்தி குறைவோடு போகிறோம். அப்போ இன்னும் ஜாஸ்தி கோவப்படுவோம், இன்னும் ஜாஸ்தி டென்ஷன் ஆகும். அதனால தான் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் கூட தற்கொலை பண்ணிக்கிறாங்க, தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க. பயணத்தை என்ஜாயே பண்ணலையே. அதே பயணத்தை என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தா சக்ஸஸ் வந்து வேணால் இந்த வருஷம் ப்ரமோஷன் கிடைக்காம அடுத்த வருஷம் கூட கிடைக்கலாம், பரவாயில்ல. அதாவது இந்த வருஷம் கிடைக்காம போயிடணும்னு சொல்ல வரல. நம்ம பயணத்தை என்ஜாய் பண்ணோம்னா அதுதான் நம்மளோட குறிக்கோள். பயணத்தை என்ஜாய் பண்ணணும். அப்போ அந்த இலக்குங்கிறது தானாகவே கிடச்சிடுமே, அடைஞ்சிடுவோமே. ஏன்னா நம்ம சரியான ரூட்டில் போயிட்டுருக்கோம், வைப்ரேஷன் சரியாக இருக்குது, எல்லாரு கூடவும் உறவுகள் நல்லா இருக்குது. என் கூட வேலை பண்ணுறவங்க கூடலாம் நான் தட்டி கொடுத்து போகிறேன். இன்றைக்கி கொஞ்சம் உங்களோட ஒர்க்கு கொஞ்சம் டிலே ஆகிருக்கு போல இருக்கே, ப்ளீஸ் டேக் கேர்ன்னு என்னால் சொல்ல முடியும் இல்லையா. அப்போ நாளைக்கு அவர் எப்படி ஒர்க் பண்ணுவார்? ஸோ பயணத்தை என்ஜாய் பண்ணணும். இது பாபா ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறார், இதை ஒரு விளையாட்டு மாதிரி எடுத்துக்கோங்கன்றார். இப்போ நம்மளோடது என்ன? இந்த அசுர சமஸ்காரத்தை விடணும், தெய்வீக சமஸ்காரத்தை எமர்ஜ் பண்ணணும். இது கூட ஒரு விளையாட்டு மாதிரி எடுத்துக்கோங்க. இதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை விளையாட்டு மாதிரி எடுத்துக்காமல் இவங்க தான் காரணம், இதனால தான் நான் கோபப்பட்டுட்டேன், இவங்களால தான் நான் அப்செட் ஆனேன். இல்லை, இது ஒரு கேம். இது இப்படி தான் இருக்கும், பரமபதம் மாதிரி. ஏணி படிக்கட்டு ஏறுறது, பாம்பில் தலை வச்சு கீழே இறங்குறது. ஸோ ஓகே, மறுபடியும் கவனமாக இருப்பேன், ஏணியில் ஏறணும், பாம்பை தாண்டி போகணும். எல்லாமே என்னோட கண்ட்ரோல் இருக்காது இல்லையா. பரமபதம் விளையாட்டும் போது டைஸ் போடுறோமே, டைஸில் 6 விழணுமா 2 விழணுமான்றது நம்ம கண்ட்ரோல்லையா இருக்குது? கேம் மாதிரி நினச்சிக்கோங்க. கேம் மாதிரி நினச்சிக்கிட்டு எந்த நேரத்தில் என்ன பண்ணணும், பாபா எல்லா டெக்னிக்ஸ் எல்லாமே சொல்லித்தராரு. டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுறோம், இம்ப்ரூவ் பண்ணுறோம். கண்டிப்பாக ஏணியில் ஏறிட்டே இருப்போம். நடுவில் ஒரு பாம்பு இறங்குச்சுன்னா தட்ஸ் ஓகே, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். சில சமயம் அந்த ஒன்றில் கொண்டு கூட வந்து நிறுத்திடும். மேலே கடைசியில் ஒரு பெரிய பாம்பு இருக்கும், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது ஆரம்பித்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திடும். தட்ஸ் ஓகே, ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங், நோ ப்ராப்ளம். இப்போ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு இருக்குது. ஸோ கேம் மாதிரி எடுத்துக்கணும், ப்ரெஷரைஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபுல் அட்டென்ஷன் நம்ம மேலே இருக்கணும்.
இது நல்லா இந்த லைனை எல்லாரும் மனசில் வச்சுக்கணும். அடுத்தவங்க செய்கிறது அவங்க கர்மா, அவங்க பாக்கியம். அவங்க கர்மா, அவங்க பாக்கியம். நான் எப்படி அவங்களோட பிஹேவியருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன், இதில் தான் என்னோட பாக்கியம் இருக்குது. அவங்களோட கர்ம கணக்குப்படி, அவங்களோட சமாஸ்காரத்தின் படி நடந்துக்கிறாங்க. அதில் எனக்கு எந்த கண்ட்ரோலும் கிடையாது. நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறேங்கிறது என்னோட கண்ட்ரோலில் இருக்குது. அதில் தான் என்னோட பாக்கியம் இருக்குது. இதை ஒத்துக்கிறீங்களா? யாராவது ஒத்துக்காமல் இருக்கீங்களா? இதை ஒத்துக்கிறோம் சிஸ்டர். அப்போது லெனின் பிரதர் இப்போ எனக்கு பதில் சொல்ல போகிறாரு. இதை ஒத்துக்கிறீங்கன்னா நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுல என்னோட பாக்கியம்ங்கிறது எப்படி? ஹவு? அது எல்லாத்துக்கும் நம்ம வந்து மற்றவங்களோட ஆக்ஷனுக்கு நம்ம ரியாக்ஷன் பண்ணாமல் என்னுடைய இதை வந்து நான் ப்ளே பண்ணணும். அந்த செல்ஃப் ஓகே அவேர்னஸில் இருக்கணும். ஓகே, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். வேற யாராவது ட்ரை பண்ணுறீங்களா? அந்த நேரத்துல எங்கள் அந்த இருக்கிற சக்தியை நாங்க பயன்படுத்துவோம் தானே. இல்லை, நான் கேள்வியை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். அதாவது நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுல தான் என்னோட பாக்கியம் இருக்குன்னு சொன்னேன். நீங்கள் ஒத்துக்கிறீங்க. எப்படி நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுல எனக்கு எப்படி பாக்கியம் டிசைட் ஆகுது? சிஸ்டர் நான் பாண்டி பேசுறேன் சிஸ்டர். ஆக்சுவலி ஆ நம்மளோட பாஸ்ட் ஜென்ம கர்ம கணக்கு வழக்கு வந்து பாசிட்டிவ் பாலும் நமக்கு வருது. அதாவது பிளாக் பால் ஒயிட் பால் சொன்னீங்க நீங்க. ம் அதாவது அந்த அந்த ஒயிட் பால் பிளாக் பால் நம்ம போன ஜென்மத்துல நம்ம பாஸ்ட் ஜென்மத்துல பூர்வ கண் அவங்க நெகட்டிவ் பண்ணியிருக்கோம். அதனால நம்மள அவங்க வந்து டார்கெட் பண்றாங்க. அதே மாதிரி ம் நம்ம பாசிட்டிவ் பண்ணியிருந்தா அந்த பாசிட்டிவ் வந்து ஒயிட் பாலா டார்கெட் ஆகும் நமக்கு. அந்த மாதிரி தான். ம் அதனால நம்ம ரெஸ்பாண்ட் வந்து பாபாவோட ஞான பிரகாரம் நம்ம பண்ணணும். அவங்க வந்து டிஸ்சார்ஜ் பெற்று ம் கலியுகத்துல இருக்கிறோம். ஸோ நம்மளுடைய சகோதரர்கள் அந்த மாதிரி நம்ம நினைக்க ஆரம்பிக்கும் போது அது வந்து என்னுடையவர்கள் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கும் போது அது வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். குட் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ரொம்ப கரெக்ட் பிரதர். ரொம்ப கிட்ட வந்திருக்கீங்க. இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் பாக்கி. அந்த ஒரு ஸ்டெப்பு மட்டும் பார்க்கலாம். கரெக்டாக சொன்னீங்க நீங்கள். அதாவது நான் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறேனோ அதுதான் எனக்குள்ள ரெக்கார்ட் ஆகுது. ஆ? நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறேனோ அதுதான் எனக்குள்ள ரெக்கார்ட் ஆகுது. ஆத்மா ரெக்கார்டிங் மிஷின். பாபா நிறைய விதங்களில் இதை புரிய வைக்கிறாரு. என்ன சொல்கிறாரு? உங்களை ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்கன்னுவார். உங்களுக்கு ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லுவார் இல்லையா? ஸோ நாம் என்ன பண்ணுறோமோ, ரியாக்ட் பண்ணுறோமோ, ரெஸ்பாண்ட் பண்ணுறோமோ அதுதான் நமக்குள்ள ரெக்கார்ட் ஆகுது. ஸோ சப்போஸ் இதை இன்னும் தெளிவாக சொல்கிறதுனா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது நமக்கு. என்ன ஆப்ஷன்? ஒன்று ஆத்மாவோட ஒரிஜினல் குவாலிட்டி, இன்னொன்று அக்வைர்ட் குவாலிட்டி. அதாவது அசுர சமஸ்காரம், இன்னொன்று தெய்வீக சமஸ்காரம். இல்லை இன்னும் சிம்பிளாக சொல்கிறதுனா பாசிட்டிவ் வே, நெகட்டிவ் வே. ஸோ நான் பாசிட்டிவ் வேல ரெஸ்பாண்ட் பண்ணேன்னா அது எனக்குள்ளே ரெக்கார்ட் ஆகுது. எனக்குள்ள தெய்வீக சமஸ்காரங்கள் யூசேஜ் அதிகமாகுது இல்லையா? நம்ம இப்போ நம்மளோட லட்சியம் என்ன? தெய்வீக சமஸ்காரங்களை எமர்ஜ் பண்ணணும். ஒரு தடவை நான் பொறுமை, சகிப்புத்தன்மை அந்த குணத்தை யூஸ் பண்ணிட்டேன்னா அது எமர்ஜ் ஆகுது இல்லை? அடுத்த தடவையும் நான் அதை தானே யூஸ் பண்ணுவேன். அதே நான் ஒரு கம்ஃபர்டபுளாக ஆல்ரெடி யூஸ் பண்ண அந்த கோபம், சிடுசிடுப்பு, வெடுக்குன்னு பேசுறது, ஏதோ ஒரு விதமாக தவறான முறையில் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டேன்னா அது எனக்குள்ளே ரெக்கார்ட் ஆகுதே. அப்போ அடுத்த தடவை அந்த குணத்தை நான் யூஸ் பண்ணுற ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது இல்லையா? ஏற்கனவே நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துட்டோம். என்னோட சமஸ்காரங்கள் தான் என்னோட பாக்கியத்தை டிசைட் பண்ணுது. அப்போது நான் இந்த குணத்தை யூஸ் பண்ணேன்னா சௌபாகியம், தவறான குணத்தை யூஸ் பண்ணேன்னா துர்பாகியம். அப்போது நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறேங்கிறதுல தான் என்னோட பாக்கியம் இருக்குதுங்கிறது கரெக்டு தானே? கரெக்டு தானே? இப்போ கிளியருங்களா எல்லாருக்கும்? ஓம் சிஸ்டர். ஓகேவா? யா எஸ் சிஸ்டர், கிளியர் சிஸ்டர். இதில் நான் எதுக்கு மற்றவங்கள பார்க்கணும்? இப்போ நீங்கள் கூட பேசுகிறீங்கல்ல, நான் வந்து இப்படி பண்ணேன், அவங்க அப்படி பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் ஞானத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த விஷயத்துக்கு இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அவங்க என்னை புரிஞ்சிக்கல, அவங்க இப்படி பேசியிருக்கணும், அப்படி பேசலை, அவங்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கல, அவங்க கரெக்ஷன் பண்ணிக்கல, அவங்க 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 மேலே தான் நம்மளோட அட்டென்ஷன் இருக்குது. அப்போ என்ன நடக்கும்னா நம்ம தவறாக ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு, ரியாக்ட் பண்ணுறதுக்கு சாய்ஸ் இருக்குது. இதனால் நம்ம பாக்கியத்தை நாம் கெடுத்துக்கிறோம் இல்லையா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நான் சேல்ஸ் பர்சன்,
நான் கஸ்டமர்கிட்ட எப்படி பேசுகிறேங்கிறதுல தான் என்னோட சேலரி டிசைட் ஆகுது. கஸ்டமர் எப்படி வேணாலும் இருப்பாங்க, அது என் கண்ட்ரோலில் கிடையாது. எந்த ஆஃபீஸ்லேயும் சொல்ல மாட்டாங்க உங்ககிட்ட வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருப்பாங்க, ஜென்டில்மேனாக பிஹேவ் பண்ணுவாங்க. நோ, அவங்க எப்படி வேணாலும் இருப்பாங்க. அதுதான் உன்னோட வேலை. நீ எப்படி பிஹேவ் பண்ணுறங்க, நீ மோசமாக பிஹேவ் பண்ணினா உனக்கு இன்க்ரிமெண்ட் கட்டு, உனக்கு ப்ரொமோஷன் கட்டு. ஸோ அது மாதிரி தான் இதுவும். அவங்க எப்படி பண்ணுறாங்களோ அவங்க சமஸ்காரம். இது ரொம்ப பியூட்டிஃபுல். ஆக்சுவலாக இது ரொம்ப நல்ல விஷயம், இது பாசிட்டிவான விஷயம். யோசிச்சு பாருங்கள், அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்களோ அதில் நம்ம பாக்கியம்னா எல்லாருக்கும் துர்பாகியம் தான் கிடைக்கும். நம்ம எல்லார்கிட்டே போய் யாசிக்க வேண்டும், ப்ளீஸ் என்கிட்ட ஒழுங்காக நடந்துக்கோங்களேன், ப்ளீஸ் கொஞ்சம் நல்ல விதமாக பண்ணுங்களேன், ப்ளீஸ். ஏன்னா நீங்கள் நடந்துக்கிற விதத்தில் தான் என்னோட பாக்கியம் இருக்குது. இது ரொம்ப கெடுதலான விஷயம். அதே நான் என்னோட பாக்கியங்கிறது என்னோட ரெஸ்பான்ஸுங்கிறது என் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ ஐ டோன்ட் மைண்ட், இட் டசன்ட் மேட்டர் ஹவு அதர்ஸ் ஆர் பிஹேவிங். இது ரொம்ப ஒரு அஷ்யூரிங்காக இருக்குல்ல. என்கிட்ட சக்தி இருக்குல்ல, மற்றவங்க மேலே எனக்கு சக்தி கிடையாது. என்னோட பாக்கியம் என் கையில் இருக்கிறதுங்கிறது எவ்வளோ ஒரு, பாபா நமக்கு எவ்வளோ ஒரு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குறாரு. ஓகே, ஸோ கான்சன்ட்ரேஷன் இப்படி இருக்கணும். ஸோ நம்ம என்ன செய்யலாம், சிஸ்டர் இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க, நான் எப்படி யோசிக்கணும், நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுங்கன்னா கரெக்டான டைரெக்ஷன். அவங்க அப்படி பண்ணுறாங்களே, அவங்கள வேணால் கூட்டிகிட்டு வாங்க, நான் பேசுகிறேன், அவங்க கேட்டாங்கன்னா ஓகே. ஆனால் இது நடக்கிறது இல்லை. நிறைய அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட என்ன பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட வரும்போது இப்படி பேசுகிறாங்க, அவர் இப்படி நடந்துக்கிறாரு, அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க. ஸோ அவங்களும் சேர்ந்து வந்தாங்கன்னா நம்ம பேசலாம், அவங்களுக்கும் சொல்லலாம், ஞானத்தை கொடுக்கலாம், புரிய வைக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி அது நடக்காது, தனித்தனியாக தான் இருப்பாங்க. அப்படி எப்படி கேட்கணுன்னா, பிரச்சனைகளை பற்றி பிரச்சனைகளை புரிய வைக்கிற அளவுக்கு பேசலாம். அதுக்கப்புறமா இதுக்கு நான் எப்படி திங்க் பண்ணணும், நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், இதை கற்றுக்கலாமே. இதில் தான் என்னோட பாக்கியம் இருக்குது இல்லையா? எவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷயம் இது. இதுதான் பாபா கூட ஞானத்தில் இருக்க ரொம்ப சூட்சமமான விஷயம். ஸோ ஞானத்தை புரிஞ்சிக்கிறதுல, கிளாரிட்டி எடுக்கிறதுல தயக்கமே இருக்கக்கூடாது. இதை நிஜமாகவே ஒரு படிப்பு மாதிரியே தான் எடுத்துக்கணும், சீரியஸாக தான் எடுத்துக்கணும். இங்கே வந்தோம், இங்கே நல்லா யோசிச்சு பாருங்கள், பிரம்மகுமாரி கிளாஸஸில் அந்த சிஸ்டரோ பிரதரோ எவ்வளோ தான் சூப்பராக கிளாஸ் எடுத்தாலும் கை தட்டுற பழக்கமே கிடையாதுங்க. கை தட்ட மாட்டாங்க. இது படிப்பு, இதில் நம்ம நிறைய எடுத்துக்கணும், கிராஸ் பண்ணணும். ஓகே, அவங்கள வந்து நம்ம இன்ஸ்பயர் பண்ணுறோம், என்கரேஜ் பண்ணுறோம், நல்லா இருக்குது சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், அதெல்லாம் வேறு விஷயம். இது படிப்பு, இது சீரியஸாக எடுத்துக்கணும். இங்கே என்ன மெயினாக என்ன சொல்லித்தரார் பாபா, இந்த சுச்சுவேஷனில் நான் எப்படி திங்க் பண்ணணும், அவ்வளோதான், சீரியஸ், முடிஞ்சிச்சு. என்ன சுச்சுவேஷன் வந்தாலும், என்ன சேலஞ்ச் வந்தாலும் நான் எப்படி திங்க் பண்ணணும், அந்த திங்கிங் என்னங்கிறதுக்கு ஞானம் கொடுக்குறாரு, அவ்வளோதான். யுத்த மைதானத்தில் இருக்கோம் நாம். யுத்த மைதானத்தில் என்ன இருக்கும், சண்டை கண்டிப்பாக நடக்கும், நிறைய சேலஞ்சஸ் வரும். என்ன கற்றுக்குறோம், போர் தந்திரங்களை கற்றுக்குறோம். மாயா கூட, ராவணன் கூட, யார் அவங்களா நமக்குள்ளே இருக்கிறாங்க, வெளியில் இருக்கவங்களோட சண்டை போடல. பாபா என்ன சொல்கிறார், கதைகளில் பாண்டவர்களும் கௌரவர்களும் சண்டை போடுறதா காமிச்சிட்டாங்க. உண்மையில் நாம் சண்டை போடுறது நமக்குள்ளே தான். நாம் அவங்கள டெஸ்ட் பேப்பர்னு நினைக்கிறோம். உண்மையில் டெஸ்ட் பேப்பருங்கிறதுல கூட நமக்கு கிளாரிட்டி வேணும். டெஸ்ட் பேப்பர் நிறைய டைம் என்ன சொல்கிறோம், பாபா அனுப்புகிறார். பாபா நம்மளை சில விஷயங்களை தான் செஞ்சிட்டோன்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் ஈஸியாக எடுத்துப்போன்னு பாபா அப்படி சொல்கிறார். நான் கொடுத்த டெஸ்ட் பேப்பர் நினச்சிக்கோங்களேன் அப்படிங்கிறார். டெஸ்ட் பேப்பர் மேலே உட்காந்துட்டு பாபாவை அனுப்புகிறாரு. யாருக்காவது டச்சிங் கொடுத்து நீ போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு வா, அவங்கள இரிட்டேட் பண்ணிட்டு வான்னு பாபாவை அனுப்புகிறாரு? நோ, நெவர். அவங்க சமஸ்காரத்தின் படி நடந்துக்கிறாங்க, அவங்க கர்ம கணக்கு, நாம் அவங்க கூட என்ன கர்ம கணக்கு வச்சுக்கிறோமோ அப்படி நடந்துக்கிறாங்க. தட்ஸ் ஓகே. நான் என்ன பண்ணுறேன், இந்த சமஸ்காரத்தை யூஸ் பண்ண போகிறேன்னா, அந்த சமஸ்காரத்தை யூஸ் பண்ண போகிறேன்னா, இந்த தவறான சமஸ்காரம் ரெடியாக இருக்குது, நான் வரேன், என்னை யூஸ் பண்ணு, இத்தனை நாளாக என் கூட தானே இருந்தேன், அதுதான் நான் உன்னை யூஸ் பண்ண மாட்டேங்கிறதுக்கு தான் அந்த போர் தந்திரங்கள், டெக்னிக்ஸு, ரைட் திங்கிங். ராஜயோகா இஸ் ஈக்குவல் டு ஆர்ட் ஆஃப் ரைட் திங்கிங். ரைட் திங்கிங் ஈவன் இன் ராங் சிச்சுவேஷன், அதை தான் நம்ம கற்றுக்குறோம். ஸோ ஒரு சேலஞ்ச் வரும்போது, இப்போ நம்ம போன கிளாஸ் ஃப்ரைடே பார்த்தோம், இப்போ டியூஸ்டேக்குள்ளே டெஸ்ட் பேப்பர் கண்டிப்பாக வந்திருக்கோம். டெஸ்ட் பேப்பர் வந்துச்சா, விட்ரா பண்ண முடிஞ்சுதா, யாராவது ஷேர் பண்ணுறீங்களா? டெஸ்ட் பேப்பர் வந்து சிஸ்டர், ஆனால் வித்ட்ரா பண்ணுறது அந்த இது இன்னும் பண்ண முடியல, நினச்ச அளவுக்கு பண்ண முடியல. ஆமாம். இது முதல்ல இந்த மாதிரி முன் வந்து ஒரு நெகட்டிவான விஷயத்தை சொன்னதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இது நிறைய பேர் பண்ணுறதில்ல, அதனால தான் அந்த க்யூர் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது நடக்கிறதே இல்லை. முதல்ல நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், தொடர் முயற்சி.
அதாவது முன்னாடிலாம் நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் உடனே அப்செட் ஆகிட்டு அது பல மாதங்கள் கூட போகும். நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம், சில பேர் கூட வருஷக்கணக்காக பேசாமல் இருக்கிறது, மாதக்கணக்கில் பேசாமல் இருக்கிறது, இதெல்லாம் நடக்கும். ஸோ மனசுக்குள்ளே அப்செட் ஆகிறது, அந்த கோபம், அந்த வலிலாம் மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் நடந்தது. ஆனால் இப்போ நமக்கு தெரியுதே, சில விஷயங்கள் கொஞ்சம் நாள் ஆனோன்னு சரி ஆயிடுதே, அதுவே பெரிய முன்னேற்றம் இல்லையா? ஸோ அதே போல் டெஸ்ட் பேப்பர் வரும்போது நான் கொஞ்சம் லேட்டாக ரியலைஸ் பண்ணேன். தட் இஸ் ஆல்சோ இம்ப்ரூவ்மெண்ட்டு. இதுக்கு நமக்கு நாமே நம்ம பாராட்டிக்கணும். நம்ம கிரிட்டிசிசம், செல்ஃப் கிரிட்டிசிசமில் போகக்கூடாது. ஸோ எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, எவ்வளோதான் ஞானம் கேட்டாலும் எவ்வளோதான் யோகா பண்ணாலும், நோ, கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறோம்னா அதுக்கு ஒரு விளைவு கண்டிப்பாக இருக்குது இல்லையா? ஸோ இப்போ இந்த விட்ரா வந்து ஏன் என்னால் உடனே பண்ண முடியல அப்படின்னு யோசிக்கணும். அந்த டைம் பீரியட், அந்த கேப் வந்து நிறைய இருக்கக்கூடாது, அது குறைஞ்சிக்கிட்டே வரணும், அலர்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா பாபா, டீட்டாச்மெண்ட் இருக்கணும். ஸோ நம்மளையே நாம் தேர்ட் பர்சன் மாதிரி சாட்சியாக இருந்து பார்க்கணும். அதுக்கு போன தடவை நிறைய அந்த இதெல்லாம் கொடுத்துருந்தோம், அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தால் வந்திருக்கும். அந்த குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த லைன்ஸ் ஆல்ரெடி சொல்லியாச்சு. இது ஆன்மீக படிப்பு, இதை நம்ம கற்றுக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கணும், அப்போ தான் இது நடக்கும். இந்த ஸ்டெப்பில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிருந்தால் அது பிரச்சனையாகும். ஓகே, ஸோ நாம் வந்து நம்மளையே மூன்றாவது நபர் போல் சாட்சியாக இருந்து பார்க்கணும். அப்போ தான் அந்த விஷயம் வரும்போது ஒன்றும் இல்லை, நம்ம ஆக்டர்ஸ், ஓகே, ஒரு சீன் நடக்குது, நம்ம தப்பு பண்ணிட்டோம், இப்போ ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம். போன வாரம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. அப்போ ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது இந்த சீனில் நான் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கணும், எப்படி என்னோடய ஆக்டிங் இருந்திருக்கணும், எப்படி என்னோடய டயலாக் இருந்திருக்கணும், இந்த ரிஃப்ளெக்ஷன் நடந்திருந்தால் அடுத்த தடவை கண்டிப்பாக அந்த கேப் குறையும். அதாவது லேட்டாக விட்ரா பண்ணுறோம் இல்லையா, அந்த கேப்பு குறையும். சில சமயம் ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் நம்மளால் விட்ரா பண்ண முடிஞ்சுதுன்னா கண்டிப்பாக அது 9 நிமிஷம், 8 நிமிஷம், 7 நிமிஷம் குறைஞ்சிட்டே வரும். ஓகேங்களா பிரதர்? ஓகே சிஸ்டர். ஸோ அந்த ரிஃப்ளெக்ட், ஒரு சீன் நடந்துருச்சுன்னா நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டாம். ஏன்னா அந்த சீனில் நம்ம சரியாக நடிக்கலை, எப்படி நடிச்சிருக்கணுமோ அப்படி நடிக்கலை, எப்படி பேசியிருக்கணுமோ அப்படி பேசலை. ஸோ அந்த சீனை மறுபடியும் மனசுக்குள்ளே ஓட்டி பார்த்து அந்த இடத்துல நம்மளோட பார்ட்டை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணி நான் இப்போ நம்ம தெளிவாக இருக்கிறதுனால நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்படி பேசியிருக்கலாம், இப்படி நடந்திருக்கலாம், அந்த நேரத்தில் சும்மா கூட இருந்திருக்கலாம், இல்லை இப்படி பேசியிருக்கலாம், இதெல்லாம் நமக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஏன்னா நம்ம இப்போ கொஞ்சம் டீட்டாச்சாக இருக்கும். எப்படி மற்றவங்க பிரச்சனைன்னு வரும்போது நம்ம அழகாக அட்வைஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே போல் நாமளும் இந்த விஷயத்தை டீட்டாச்சாக இருந்து, இது வேறு யாரும் செய்ய முடியாது, நமக்கு நாமளே தான் செய்யணும். ஸோ எப்போவுமே நம்மளை நாமளே ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி பார்க்குற ஒரு பழக்கம் இருக்கணும். அப்போ தான் என்னோட தவறு என்னங்கிறத நான் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். இன்றைக்கி ஏன் வந்து அந்த சக்ஸஸ், பாபா என்ன சொல்கிறேன், எல்லாருக்கும் நான் ஒரே போல தானே ஞானம் கொடுக்குறேன், எல்லாருக்கும் கசானா நான் வந்து பொக்கிஷங்களை ஓப்பனாக தானே கொடுக்குறேன், ஏன் சில பேர் மட்டும் 8 மணி மாலையில் வராங்க, 108 மணி மாலையில் வராங்க, அந்த நம்பர் வைஸ் ஏன் நடக்குதுன்னா, அடிப்படையான தவறு என்ன தெரியுமா, நான் என்ன தவறு பண்ணுறேன்னு எனக்கே தெரியாமல் இருக்கிறது தான் இல்லையா? ஸோ நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேங்கிறது எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் அதை சரி பண்ண முடியும். எனக்கே நான் பண்ணுற தப்பு தெரியலன்னா நான் எப்படி அதை சரி பண்ணிக்குவேன்? ஸோ இங்கே ஃபுல் ராஜயோகத்தில் மட்டும் ஃபுல் அட்டென்ஷன் நம்ம தான். அந்த கை விரல் எப்போவுமே என் பக்கம்தான், மற்றவங்க பக்கம் கிடையாது. ஸோ நான் என்ன தவறு பண்ணுறேங்கிறத நான் சாட்சியாக இருந்து பார்க்குறேன், அடையாளம் கண்டுபிடிக்கிறேன். நான் ஒரு இல்யூஷனில் இருக்கக்கூடாது, நான் சரியாக தான் பேசினேன், சரியாக தான் நடந்துக்கிட்டேன். அந்த இல்யூஷனுக்கு வந்துட்டால் அந்த சீன் இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காது. ஒரு லைன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நாடகத்தில் யாருக்குமே அநியாயம் நடக்கலைன்னு இறைவன் சொல்கிறார். யாருக்குமே அநியாயம் நடக்கலைங்கிறார். அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதனால் எனக்கு ஒரு கெடுதல்னாலே அது அநியாயம் ஆகிடுதுல, பாபா இல்லைங்கிறாரு. என்கிட்ட சக்திகள் இருக்குது, என்கிட்ட முயற்சி, புரிதல் நான் தான் பண்ணணும், புருஷார்த்தம் நான் தான் பண்ணணும், நான் தான் அந்த போர் தந்திரங்களை கற்றுக்கணும், முயற்சி பண்ணணும். ஸோ பொதுவாக உங்ககிட்ட என்னங்க வீக்னஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, என்னங்க இவ்வளோ நாளாக ஞானத்தில் இருக்கீங்களே, ஏதாவது ஒரு வீக்னஸ் சொல்ல முடியுமா, என்ன வீக்னஸ் இன்னும் நீங்கள் ஜெயிக்கலை? என்ன தெரியுமா சொல்கிறாங்க நிறைய பேர், என்னோட பேரன் பேத்திகள் மேலே இருக்கிற அட்டாச்மெண்ட் விட முடியலை இப்படி சொல்கிறாங்க.
அப்போ மற்றதெல்லாம் ஜெயிச்சிட்டோமா, ஃபுல்லாக ஜெயிச்சிட்டோமா. இது எப்படின்னா, இந்த ஜாப் இன்டர்வியூக்கு போகும்போது உங்களுக்கு நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கும். அவங்க என்ன கேட்பாங்க தெரியுமா, டெல் அபவுட் யுவர் செல்ஃப்வாங்க. அப்போ எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் நம்மளை பற்றி. ஒரு முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா கேட்பாங்க, உங்களோட ப்ளஸ் மைனஸ் என்னன்னு சொல்லுங்கள். அப்போ உடனே ப்ளஸ்ஸோட லிஸ்ட்டு நம்ம கொடுப்போம். ஏன்னா நமக்கு ரொம்ப பெருமை நம்மளோட ப்ளஸ்ஸு, விச் இஸ் ஆல்சோ குட். நம்மளை பற்றி கான்ஃபிடென்ஸ் நல்லா இருக்கணும். ஆனால் இந்த மைனஸ் என்னன்னு கேட்டால் என்ன தெரியுமா சொல்வோம், எந்த விஷயம் மைனஸ் சொல்கிறோமோ, ஏன்னா மைனஸ் சொல்லி தான் ஆகணும். என்கிட்ட மைனஸே இல்லைன்னா அகங்காரம் இருக்குது, ஆட்டிடியூட் ப்ராப்ளம்னு வேலையே கிடைக்காம போயிடும். அப்போ மைனஸ்ன்னு நம்ம சொல்லணும். ஆனால் கேட்குறவங்களுக்கு எப்படி தெரியுமா தோணணும், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தோணணும். அந்த மாதிரி ஒரு மைனஸை கண்டுபிடிச்சி சொல்கிறது. நம்மளை பற்றி தவறான ஒப்பீனியன் அவங்களுக்கு வந்துடக்கூடாது. இந்த ஆட்டிடியூட் நம்ம ராஜயோகத்தில் வச்சா முன்னேற்றம் கிடைக்காது. பேரம் பேத்தி மேலே எனக்கு அட்டாச்மெண்ட் இருக்குது, அப்போ எல்லாரும் ஓ தட்ஸ் ஓகே, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எவ்வளோ ரொம்ப கௌரவமாக இருக்குல்ல அது. அப்போ கோபத்தை ஜெயிச்சாச்சா? உள்ள எண்ணத்தில் கூட கோபம் வராமல் இருக்கா செக் பண்ணணும். இருக்குல்ல, இருக்குன்னு தெரிஞ்சால் தானே அதை சரி பண்ணிக்க முடியும். ஸோ உண்மையாக இருக்கணும். அதான் பாபா சச்சய தில்ங்கிறார், உண்மையோட உள்ளம் வேணும். சரி, மற்றவங்க கிட்ட சொல்ல வேண்டாம், தட் இஸ் ஓகே. ஏன்னா மற்றவங்க கிட்ட சொல்லும்போது நம்மளை இலக்காரமாக பார்ப்பாங்க, அது ஓகே. பாபா கிட்ட உண்மையாக இருக்கணும். பாபா கிட்ட சொல்லணும், பாபா இன்றைக்கி ஃபுல்லாக என்னோடய எண்ணங்கள் இப்படிலாம் போச்சு பாபா, சில சமயம் வார்த்தைகளில் வந்துருச்சு பாபா, எனக்கு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட் வந்தது, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு தப்பாக இருக்குது பாபா. இந்த உண்மையை நம்ம பாபா கிட்ட ஒத்துக்கிட்டா தானே பாபா முரளியில் நமக்கு என்ன பதில் சொல்கிறாரு, கிளாஸ் மூலமாக நமக்கு பதில் சொல்கிறாருங்கிறத நம்ம கேட்ச் பண்ண முடியும். என்கிட்ட தவறு இருக்குன்னே எனக்கே தெரியல, நானே ஒரு இல்யூஷனில் இருக்கேன், இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் நான் கர்மாதீத்த நிலையை அடைஞ்சிட்டு போகிறேன்னு நானே நம்பினா என்ன நடக்கும்? ஸோ பாசாங்க இருந்தால் நஷ்டம்தான். ஐ ஷுட் நோ மை வீக்னஸஸ். ஆனால் என்ன நடக்குது, நமக்கு நம்மளை தவிர மற்ற எல்லாருடைய வீக்னஸும் நல்லா தெரியுது. ஏன் நமக்கு நம்மளோட குறைகள் தெரியும் ஆகலை? நம்முடைய நம்பிக்கைகள் சரியாக இருக்கா தப்பாக இருக்கா? நான் ஞானத்தை எப்படி புரிஞ்சு வச்சுருக்கேன்? ஞானத்தில் கிளாரிட்டி, ஆழமாக போக போக கிளாரிட்டி, எவ்வளோ ஆழமாக போகிறோமோ சிம்பிள் ஆகிடுதே. ஸோ ஞானத்தை எப்படி புரிஞ்சு வச்சுருக்கோம்? இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஆழமாக போகிறதுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கா? என்கிட்ட அந்த நெகிழ்ந்து கொடுக்கும் தன்மை இருக்கா? நான் ரெடியாக இருக்கேனா பரிவர்த்தனை செஞ்சுக்கிறதுக்கு? ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கா? அதனால தான் எல்லாரையாலும் வெற்றிமணி மாலையில் வர முடியல. ரொம்ப சிம்பிள் இது. நரனிலிருந்து நாராயணன் ஆகிறது. அசுர சமஸ்காரங்களை விட்டுட்டு நம்ம தெய்வீக சமஸ்காரங்களை யூஸ் பண்ணணும்னா முதல்ல நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியணும் இல்லையா? இதுதான் ரகசியம். அட்டென்ஷன் நம்ம மேலே தான். நம்மளால் முடியும் கண்டிப்பாக. இது ரொம்ப எளிய ராஜயோகம். ஞானம்ங்கிறது அவ்வளோ முக்கியமான விஷயம். ஆழமாக போய் புரிஞ்சுக்கிறோம், தொடர்ந்து முயற்சி பண்ணுறோம், திட சங்கல்பம் வைக்கிறோம், நம்ம லட்சியத்தை ஞாபகப்படுத்திக்கிறோம். இவ்வளோ பாபா பாதைகள் போட்டு தராரு. இதெல்லாம் ஸ்ரீமத்து. இதெல்லாம் நான் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு வரேன்னா ஏன் நான் இலக்கை அடைய முடியாது? கண்டிப்பாக முடியும். ஸோ நாம் இப்போ கொஞ்சம் செக்கிங் பண்ணலாம். ஏன்னா நம்ம டிசைட் பண்ணிட்டோம், நம்ம டீட்டெயில்டாக போக போகிறோம், ஸ்லோவாக போவோம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம கோல் கண்டிப்பாக ஹிட் பண்ணுறோம். அர்ஜுனனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? பறவையோட கண்ணின் மணி தெரிஞ்சுதான், அந்த அளவுக்கு ஃபோக்கஸ். பறவை தெரியலையாம், பறவையோட கண்கள் கூட தெரியலையாம், அந்த கண்ணின் மணி தெரிஞ்சுதான், அந்த அளவுக்கு ஃபோக்கஸ். நான் கண்டிப்பாக 100% என்னோட அசுர சமஸ்காரங்கள், அந்த பிளாக் பல்பு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வைக்க போகிறேன். அப்போ நம்ம கொஞ்சம் ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ எத்தனை பில்டிங் வேணால் கட்டலாம். 60 பிறவிக்கான பாக்கியம்ங்கிறது 60 ஸ்டோரி பில்டிங் மாதிரி. அப்போ ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, இல்லைன்னா ஒரு சூறாவளி அடித்தா கூட விழுந்துருமே. சரி, ஒரு சின்ன கேள்வி. கர்மா இதோட அர்த்தம் என்ன? கர்மாங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்ன? செயல், நம்ம செய்கின்ற செயல் சிஸ்டர். ஓகே, அப்புறம் நம்ம செய்கிற வேற யாராவது வேற பதில்? நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்கிறோம்.
ஓகே. அப்புறம் வேற யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்க? அதாவது இவங்க 2 பேரும் சொன்னத தவிர வேற பதில் இருந்தா சொல்லுங்க. அதையே ரிப்பீட் பண்ணா நமக்கு நடத்தை பிரயோஜனம் இருக்காது. உங்களுடைய நடத்தை நடத்தை. சரி. இப்ப நீங்க சொன்னதெல்லாம் ஆஸ் யூசுவல் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பாபாவோட ஞானத்துல யாரு சொன்னாலும் அது தப்பு கிடையாது. இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். இன்னும் கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கலாம். கர்மானா நாம ஏற்படுத்துகிற எண்ணங்கள், நாம பேசுற வார்த்தைகள், நாம செய்யக்கூடிய செயல்கள். ரிப்பீட் பண்றேன். நாம ஏற்படுத்துகிற எண்ணங்கள், நாம பேசுகிற வார்த்தைகள், நாம செய்யக்கூடிய செயல்கள். தாட்ஸ், வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். இதுதான் மீனிங் ஆஃப் கர்மா. ஏன் இந்த மீனிங் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும்னா, நிறைய டைம் நம்ம தாட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். உண்மையில் பார்த்தா செயல்கள் தான் எல்லாருமே செய்வாங்க. ஏன்னா இது பல ஜென்மங்களாக இந்த ஒரு டெஃபினிஷன் நம்ம மனசுக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த பிறவியிலே கூட கொஞ்சம் ஞானம் எடுத்துகிட்டு இங்கே உள்ளே வந்திருக்கவங்களுக்கு ஆழமாக மனசில் பதிவாயிருக்கு கர்மானா செயல். இன்னும் கூட ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போகிறதுனா கர்மானாலே பாவ கர்மாங்கிறாங்க. என்ன கர்மா பண்ணிட்டு வந்தேனோ, அதாவது கர்மானாலே பாவம். இது அந்த அளவுக்கு நம்ம இல்லை. கர்மானா அட்லீஸ்ட் செயல்ங்கிற அளவு கரெக்டாக சொல்கிறோம். ஸோ நாம் ஏற்படுத்துகிற எண்ணங்கள், நம்ம பேசுகிற வார்த்தைகள், நம்ம செய்யக்கூடிய செயல்கள், இது மூன்றும் சேர்ந்தது தான் கர்மா. நிறைய டைம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம நடத்தையில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். நம்ம நல்ல விதமாக பேசலாம், நல்ல விதமாக பழகலாம், ஆனால் எண்ணங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. உங்களுக்கும் எனக்கும் அவ்வளவா ரிலேஷன்ஷிப் சரியா இல்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், உங்ககிட்ட நல்லா பேசுகிறேன், ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறேன், உங்களை நல்லா கவனிச்சுக்கிறேன், ஆனால் மனசுக்குள்ளே தப்பு தப்பாக எண்ணம், இவங்க சரியில்லை, இவங்க இப்படி, அவங்க அப்படி, அன்னைக்கு அவங்க அப்படி பண்ணாங்க, இப்போ கூட பாரு இப்படி தான் நடந்துக்கிறாங்க, உள்ள எல்லாம் நெகட்டிவான தாட்ஸ் ஓடிட்டே இருக்கு. அப்போ என்ன நடக்கும்? ஸோ நான் பேசுகிற வார்த்தைகள்லையும் நான் செய்யக்கூடிய செயல்கள்லையும் நான் கவனம் செலுத்துகிறேனே தவிர எண்ணங்களுக்கு நான் கவனம் செலுத்தலை. அதாவது ஸ்ட்ரிக்டாக பேசுகிறதுனா கர்மானா நம்ம பேசுகிற வார்த்தைகள் அண்ட் செயல்கள் மட்டும்தான். ஏன்னா நம்ம பேசுகிற வார்த்தைகளும் செய்யக்கூடிய செயல்களும் எண்ணங்கள்ல இருந்து வருது. அப்போ அந்த எண்ணம் கரெக்டாக இருந்துச்சுன்னா கர்மா, அதாவது பேசுகிற வார்த்தைகள் செயல்கள் ஆட்டோமேட்டிக்காக சரி ஆகிடும். எண்ணங்கள் பலவிதமாக இருக்குது. அதாவது நான் உங்ககிட்ட உங்களை பற்றி தப்பாக நினைக்கிறேன், ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன், நான் என்ன பண்ணுறது, குடும்பத்தில் ஒருத்தவங்களா ஆயிட்டாங்க, சேவையில் பார்ட்னர் ஆயிட்டாங்க, இவங்ககிட்ட இப்படி பேசலாம், இப்படி நடந்துக்கலாம். அப்போ அங்கே டியூவாலிட்டி, 2 விதமான எண்ணங்கள் இருக்குது என்கிட்ட. அப்போ நான் ரொம்ப கான்ஷியஸாக என்ன பண்ணுவேன், நல்ல விதமாக பேசுவேன், நல்ல விதமாக நடந்துப்பேன். ஆனால் ஏதோ ஒரு ஸ்டிமுலஸ் வந்துருச்சு, நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க, அது எனக்கு பிடிக்காது. அப்போ என்னோட ஒரிஜினல் எண்ணம் வெளில வந்துடும், ஒரிஜினலான வார்த்தை வந்துடும். எனக்கு தெரியாதா உன்னை பற்றி, எப்போவுமே இப்படித்தான், எனக்கு அப்போவே தெரியும். ஒரு 2 நிமிஷம் முன்னாடி தான் உங்களை ப்ரைஸ் பண்ணியிருப்பேன். அது நான் கான்ஷியஸாக பேசுறது, நடந்துக்கிறது. எப்போ அந்த கண்ட்ரோல் போயிடுச்சோ, ஏன்னா எல்லா டைமும் நடிக்க முடியாது, அந்த இயல்பான கேரக்டர் வந்துடும் இல்லையா, டக்குன்னு நான் சொல்லிடுறேன். அப்போ எப்படி உறவுகள் சரியாக இருக்கும்? நீங்களும் நானும் ஹார்மனி இருந்தால் தான் நம்ம செய்யக்கூடிய சேவையாக இருக்கட்டும், நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலையிலையும் சக்ஸஸ் கிடைக்கும். ஹார்மனி இல்லாமல் முடியாது. அந்த பயணம் இனிமையாக இருக்காது. சக்ஸஸ் கூட கிடைக்கலாம், முட்டி மோதி நம்ம அச்சீவ் பண்ணிடலாம், ஆனால் என்ஜாய் பண்ண முடியாது. பயணம் என்ஜாய் பண்ணுறது தான் அத்தீந்திரிய சுகம். ஸோ எண்ணம், சொல், செயல், எண்ணங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். எண்ணங்கள் நமக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனால் என்னென்ன வைப்ரேஷன் போகுது, இதுதான் ஒரு பியூட்டிஃபுல்லான பாயிண்ட்டு. நான் உங்களை பற்றி என்ன யோசித்தாலும் கண்டிப்பாக அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு போயிடும். உங்களுக்கு தெரியாது நான் எக்ஸாக்டாக உங்களை பற்றி என்ன நினச்சேன்னு, ஆனால் வைப்ரேஷன்ஸ் நீங்கள் கேட்ச் பண்ணிடுவீங்க. அதனால் உங்களுக்கே தெரியாது ஏன் உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு. நீங்களே என் கூட பேசுவீங்க, நல்லா பழகுவீங்க, ஆனால் உங்களுக்கு அடி மனசில் என்ன பிடிக்காது. ஏன்னா நான் தான் உங்களுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் அனுப்பிட்டே இருக்கேனே. எனக்கும் தெரியாது என்னால் தான் நீங்கள் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு. அப்போ அங்கே அந்த சேஞ்சுங்கிறது நடக்கவே நடக்காது, மாற்றம் வரவே வராது. உங்களுக்கும் எனக்கும் அந்த நல்லிணக்கம் இல்லைன்னா நம்ம கர்ம பந்தனத்தில் இருக்கும். பாபா சொல்கிறார் எல்லா பந்தனத்துலேருந்து வெளியில் வாங்கன்றார் இல்லையா. ஆனால் நான் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன், பந்தனம் உருவாக்கிட்டே இருக்கேன், கர்ம கணக்கு உருவாக்கிட்டே இருக்கேன். ஸோ எண்ணங்களில் ரொம்ப கவனம் வைக்கணும். எப்போ நான் எண்ணங்களில் கவனம் வைப்பேன், டீட்டாச் ஆனாதான். எனக்குள்ளே என்ன எண்ணம் ஓடுதுங்கிறத நானே கவனிக்கணும். ஒரு செக்யூரிட்டி இருந்தால் என்ன பண்ணுவார், வீட்டுக்குள்ளே யார் வராரு, பில்டிங்குள்ளே யார் போகிறா, யார் வரான்னு பார்க்குறாங்க இல்லையா. ஸோ அதே போல் எனக்குள்ளே என்ன ஓடிட்டுருக்கு, இது எனக்கு தெரியணும் இல்லையா. இது விட்ரா ஆனால் தான் தெரியும், செக்கிங் பண்ணணும். ஸோ அந்த
இல்லைன்னா அது கண்டிப்பாக வெளியில் வரும். இப்போ பாருங்கள், எனக்கு குடும்பத்தில் ஒரு மெம்பர் இருக்காங்க, அவங்கள பற்றி எனக்கு சரியான அபிப்பிராயம் கிடையாது, ஓகேவா? அப்போது எனக்கு வந்து எவ்வளவுதான் நான் எண்ணங்களில் முயற்சி பண்ணால் கூட நான் இப்படி யோசிக்கக்கூடாது, ஏன்னா இது நம்ம எல்லாருமே பண்ணுறோம். இவங்க தெய்வீக ஆத்மா, இவங்க வந்து திவ்ய ஆத்மா, இவங்க பியோர் சோல், என்னென்னவோ எண்ணங்கள் கிரியேட் பண்ணுறோம். ஆனால் அவங்களோட இன்ட்ராக்ஷனில் வரும்போது தப்பாகுதா இல்லையா? தப்பாகுதே, கோவப்பட்டுருமே, ஏதோ ஒன்று பேசிடுறோமே, ஏதோ ஒன்று நடந்துருதே. ஸோ அந்த எண்ணங்களுக்கு முன்னாடி கூட ஒரு விஷயங்கள் இருக்குது, அதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்போ அந்த ஆட்டிடியூடு ஏன் உண்மையில் உட்கார்ந்து யோசிக்கணும். யார் ஒருத்தர் கூட நமக்கு சரியாக வரலையோ, ஒருத்தரை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த யோகத்தில் கூட கும்பலோட கோவிந்தா பண்ணக்கூடாது. யாரோ ஒருத்தர் கூட எனக்கு அடிக்கடி ஒரு நெகட்டிவ் கர்ம கணக்கு அந்தளவுக்கு சரியாக வரமாட்டேங்குது, ஸோ அவங்கள எடுத்துக்கிட்டு யோகத்தில் உட்காரணும். ஸோ அவங்கள பார்க்குறோம், இவங்களை பற்றி என்னோட உண்மையான அபிப்பிராயம் என்ன? கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்கும். அதனால தான் ரிலேஷன்ஷிப் கெட்டு போயிட்டே இருக்குது. ஸோ அந்த நெகட்டிவான அபிப்பிராயத்துக்கு நான் இப்போ பதில் சொல்ல போகிறேன். பாருங்கள், இந்த பதில் வந்து பாசாங்க இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது. ஏன்னா மனசு ஒத்துக்காது. மனசு ஒரு சின்ன குழந்தை மாதிரி. சின்ன குழந்தைகிட்ட பொய் சொல்லி பாருங்கள், அந்த நேரத்துக்கு ஏதோ சைலண்ட்டாக இருக்கும், மறுபடியும் அதே கேள்வியோடு வந்து நிற்கும். மனசை கன்வின்ஸ் பண்ணி ஆகணும். அப்போ உண்மை தான் சொல்லணும். அந்த உண்மைக்கு எங்கே போகிறது? எங்கேயும் போக வேணாம், பாபா ஞானத்திலே கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு? அந்த ஆத்மாவும் ஒரிஜினலே பியோர் சோல் தான். ரொம்ப அழகான ஒரு டெக்னிக், சாய் சிஸ்டர் கூட ரீசெண்டாக யூஸ் பண்ணேன். யாரோ ஒருத்தர் கூட நமக்கு அந்த அளவுக்கு பிடிக்க மாட்டேங்குது, நம்ம அவங்கள பற்றி நல்ல விதமாக நினைக்கணும், முயற்சி பண்ணுறோம், ஆனால் நடக்கலை. இப்போ என்ன பண்ணணும்னா, பாபா என்ன சொல்கிறாரு, அவங்களோட அந்த சத்தோ பிரதான நிலையை பாருங்கள். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆத்மா ரொம்ப பொய் சொல்லுவாங்க, அதாவது தான் தப்பிக்கணும்னா மற்றவங்கள மாட்டி விட்டுருவாங்க, மேனிப்புலேஷன் இதெல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு அது பிடிக்கல, ஏன்னா எனக்கு அந்த குணம் இல்லை. அவங்க மாறணும்னு நினைக்கிறேன், ஆனால் அவங்க அப்படி செய்கிறாங்க, எனக்கு எரிச்சலாக வருது அப்படி பண்ணுறதை பார்த்தாலே. ஆனால் அவங்க மாற மாட்டேங்கிறாங்க. ஆனால் என்னோடய ஆட்டிடியூட் மாறணும். ஏன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கும் எனக்கும் கர்ம கணக்கு சரியாகணும் இல்லையா? அவங்க அந்த சமஸ்காரத்தை வச்சு என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அது அவங்களோட பாக்கியம். ஆனால் இந்த சமஸ்காரத்தினால எனக்கு டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் ஆகுது அப்படின்னா பாபா என்ன டெக்னிக் சொல்கிறாருன்னா, அவங்களோட சத்தோ பிரதான நிலையை பாருங்கள். ஸோ இன்றைக்கி அவங்க எந்த உடலில் இருக்காங்க, என்ன குணத்தோடு இருக்காங்கன்றத ஒரு சைடு வச்சுக்கோங்க. அவங்க இந்த ட்ராமா ஆரம்பத்தில் எப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த பூமிக்கு இந்த நாடகத்தில் வராங்களோ அந்த பிறவியை பாருங்கள். சத்தோ பிரதானமாக இருக்காங்க, அவங்களோட உடல் எப்படி இருக்குது, ஆத்மா எவ்வளோ பியோராக இருக்குது, என்னென்ன குணங்கள் இருந்தது. சப்போஸ் இந்த பிறவியில் ரொம்ப மக்கா இருக்காங்கன்னா அந்த பிறவியில் மக்காவாக இருந்திருப்பாங்க? கண்டிப்பாக கிடையாது. ப்ரில்லியண்ட்டாக இருந்திருப்பாங்க, பியோராக இருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். இங்கே ப்ரெசண்ட்டு, அது அந்த பக்கம் ஃபர்ஸ்ட் பிறவியில் அவங்க எப்படி இருந்தாங்க, ரெண்டுத்தையும் பாருங்கள். அப்போ அவங்க தானா இது? இப்படி இருந்தவங்களா இப்படி ஆயிட்டாங்க? எப்படி ஆயிட்டாங்க? அவங்களோட ஒரிஜினல் இயல்புலேருந்து ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. ஸோ நான் அதை பார்க்குறேன். ஸோ ஏன் இப்படி ஆனாங்க? கண்டிப்பாக ஏதோ காரணம் இருக்கும்ல, காரணம் இல்லாமல் ஒரு விஷயம் நடக்காது இல்லையா? ஸோ அவங்களோட வாழ்க்கை பயணம் என்னவா இருந்திருக்கு, அவங்க என்னெல்லாம் அனுபவம் பண்ணியிருக்காங்க, யார் யாரோட தொடர்புலெல்லாம் வந்திருக்காங்க, எதனால் இந்த மாதிரி சமஸ்காரமெல்லாம் அவங்களுக்கு வந்திருக்கு, இதெல்லாம் பாருங்கள். நிஜமாக சொல்கிறேன், உங்களுக்கு அவங்க மேலே வெறுப்பு போயிட்டு என்ன வரும்? என்ன வரும்? அன்பு ஏற்படும். அன்பு ஏற்படும், இரக்கம் ஏற்படும், கம்பேஷன், எம்பத்தி வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாம் அவங்க பார்க்குற பார்வை மாறும். ஆனால் இது கூட ஒரே ஒரு தடவை செஞ்சுட்டு எனக்கு மாறல சிஸ்டர்னு சொல்லக்கூடாது. தொடர் முயற்சி. எது வரைக்கும் அந்த ஆட்டிடியூடு, நமக்கு உள்ளே இருக்கிற அந்த ஆழமான நம்பிக்கை, ஆட்டிடியூட், அந்த ஒப்பீனியன் மாறுற வரைக்கும் நம்ம செய்யணும். ஸோ ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு குறையை பார்த்தா அவங்கக்கிட்ட இப்போ இருக்கிற நல்ல விஷயங்களை பார்க்கணும், திரும்ப திரும்ப சொல்லணும். சரி, ஓகே, இன்றைக்கி அவங்கக்கிட்ட இந்த குறை இருக்குது, கொஞ்சம் பொறாமைங்கன்ற குணமாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம். அதுவும் நம்ம பாபாவோட குழந்தை ஆகிட்டதுக்கப்புறமா இது கொஞ்சம் ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். மற்றவங்கக்கிட்ட இருக்க குறை நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம சேர பார்த்தா ஒதுங்கணும்னு தோணும் இல்லையா? அப்படிலாம் தோணும். ஆனால் அவங்களோட ஒரிஜினல் ஸ்வரூபத்தை பாருங்கள். பாபா என்ன சொல்கிறாருமா, எல்லாரையும் ஆத்மாவாக பாருங்கள், அவங்களோட ஒரிஜினல் ஸ்வரூபத்தை பாருங்கள். இன்றைக்கி கூட ஆத்மாவை பார்க்குறது ரொம்ப ஈஸி. என்ன சொல்கிறேன், இந்த ஆத்மா இப்படிலாம் பண்ணுது,
ஆத்மான்னு தான் பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கோட நிலைமையை பார்க்குறோம். இன்னைக்கு சொரூபத்தை பார்க்காதீங்க. இது அதோட தமோ பிரதான நிலை. ஒரிஜினல் சொரூபம் இருந்துச்சு இல்லையா? ஏன்னா இது சைக்கிள் இல்லையா? இப்போ மறுபடியும் அவங்க ஒரிஜினல் சொரூபத்துக்கு போக போகிறாங்க. எப்படி போவாங்க? எல்லாரும் அவங்களோட சதோப்பிரதான நிலைக்கு போகிறாங்கல்ல. எப்படி போகிறாங்க? 2 விதத்தில் போகிறாங்க. ஒன்று ட்ராமா அவங்கள மாற்றும், ஆனால் அதில் நமக்கு ஒன்றும் பெருமை இல்லை. நான் என்னோட சுப சங்கல்பன் மூலமாக, நான் என்கிட்ட இருந்து அவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அனுப்புறது மூலமாக நான் அவங்களுக்கு சக்தி கொடுக்குறேன். நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன், பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வருது இல்லை? இது என்னுடைய புண்ணிய கணக்கில் சேருது. இது என்னுடைய புண்ணிய கணக்கு, அண்டர்லைன் இல்லை. எனக்கு நன்மை இருக்குது, என்னோட பாக்கியத்தை நான் உருவாக்குறேன். இப்போ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணும்போது பண்ண 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 அவங்க அப்படியே தான் இருப்பாங்க, இல்லை சின்ன கொஞ்சமாக சேஞ்சஸ் வந்திருக்கும். நாம் மாறியிருப்போம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷயம் இல்லை? அதுதானே நம்மளோட எய்மு. முதல்ல நாம் மாறணும். சுய மாற்றத்தின் மூலமாக தான் உலக மாற்றம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? அவங்க மாறணும். நல்ல இன்டென்ஷன் தான். வாங்க, எதிர்க்க உட்கார வச்சு ஞானம் சொல்லிக் கொடுங்க, யோகம் சொல்லிக் கொடுங்க, மாறட்டும். நடக்குதா? இல்லை இல்லையா? இப்போ எது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது? இதெல்லாம் தான், இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ விட்ரா பண்ணணும். விட்ரா பண்ணுற ப்ராக்டிஸ் நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கோம். மறுபடியும் அதெல்லாம் எடுத்து பார்க்கணும். ஒன்றும் சிம்பிள், அது நல்லா புரிஞ்சுக்கிற வரைக்கும் அதை திரும்ப திரும்ப படிங்க. ஐ எம் அன்டச்ட். ஸோ ஒருத்தர் எதிர்க்க வராரு, என் மேலே சேத்த வாரி இறைக்கிறதுக்கு வராரு, கோபமாக வராரு, நெகட்டிவ் எனர்ஜியோடு வராரு. நான் இப்போது என்னோடய லட்சியத்தை ஸ்மிருதியில் இருக்குது. அதான் லட்சியங்கிறது ரொம்ப முக்கியம். நான் ஆத்மா ஒயிட் ட்ரெஸ், பியோர் ஒயிட் ட்ரெஸ், 100% ஒயிட்டு. அவர் கோபமாக பேசுகிறதுல ஆத்மா மேலே கரை படிகிறதே கிடையாது. அவர் எவ்வளோ கேவலமாக பேசினாலும், எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டாலும் என் மேலே எந்த கரையும் படியாது. நான் இங்கே டக்குன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன், ஒரு எண்ணம்ங்கிற லெவலில் என் மேலே கரை படிஞ்சிரும். அப்போ நான் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த பவர் டு விட்ரா எவ்வளோ முக்கியம். ஐ எம் அன்டச்ட். அந்த ஒரு தாட்டு நமக்கு ஒரு குடை நிழலாக இருக்குது. அப்போ அவர் கோபமாக பேசுகிறாரு, அது ரிப்பல் ஆகிடும். எனக்குள்ளே வரவே வராது, விலகி போயிடும். அப்போ நான் என்ன சேஃப்கார்ட் பண்ணிக்கிறேன்ல, எனக்கு ப்ரொடெக்ஷன் நான் கொடுக்குறேன்ல. எனக்கு ப்ரொடெக்ஷன் நான் கொடுக்காம வேறு யார் கொடுப்பா? ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. என்ன சொல்கிறார் பாபா? 2 கிரீடம், தூய்மைங்கிற கிரீடம், பொறுப்புங்கிற கிரீடம். முதல் பொறுப்பு எனக்கு, என் மேலே என்னோட தூய்மை கெட்டு போகக்கூடாது. அவங்க அப்படி தான் நடந்துப்பாங்க. கர்ம கணக்கு, சமஸ்காரம். அவங்க கர்ம கணக்கின்படி நடந்துக்கிறாங்க, அவங்க சமஸ்காரத்தின்படி நடந்துக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், அதுதான் என்னோடய பாக்கியத்தை டிசைட் பண்ணுது. ஸோ ஐ ஹாவ் டு ப்ரொடெக்ட் மை செல்ஃப். ஐ எம் அன்டச்ட். திரும்ப திரும்ப தமிழில் சொல்லணும்னா, நான் பாதிப்படைய மாட்டேன். என்னை யாரும் தொட முடியாது. உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த மீனிங் வரணும். அது சொல்லும்போது உங்களுக்கு அந்த அந்த உடனே அந்த சக்தி கிடச்சிரும். எண்ணங்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அதுவும் இந்த மாதிரி வார்த்தைகள், இந்த மந்திரங்களுக்கெல்லாம் அவ்வளோ சக்தி இருக்குது. இதுதானே பக்தியில் சொல்கிறாங்க, இந்த மந்திரம் சொல்லு, அவ்வளோ சக்தி கிடைக்கும், வாழ்க்கை மாறிடும். இப்போ பாருங்கள், இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணுங்கள், பவர் டு விட்ரா வந்துடும். ஸோ இப்போ கர்மாங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் கர்மத்தின் வகைகள், சமஸ்காரம் எப்படி மாற்றுறது, எப்படி அந்த பழைய சமஸ்காரங்களை எரேஸ் பண்ணுறது, பாவம்னா என்ன அர்த்தம், ட்ராமாவோட டெஃபினிஷன் என்ன, இதெல்லாம் நம்ம இனிமேல் வரக்கூடிய வகுப்புகளில் பார்க்கலாம். ஒரே ஒரு கேள்வி, ட்ராமாவுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்குது, யாராவது சொல்ல முடியுமா? ஆனதும் ஆக்கப்பட்டதுமான நாடகம் சிஸ்டர். ஓகே, அழி, வேற? அதாவது பாரதத்தின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சி. ஓம் சாந்தி. வழக்கம் போல் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். இன்னும் வேறு யாராவது? Past is past. ட்ராமாவோட டெஃபினிஷன் பாஸ்ட் இஸ் பாஸ்டா? ஓகே, அப்புறம் வேறு யாராவது? ஒவ்வொருவருடைய Nothing நாடகம் new. ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓம் சாந்தி. அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய அம்மா.
ஓகே. ஓம் சாந்தி. நீங்க எது சொல்லுங்க. நடந்ததோ ம். எது நடந்ததோ அது ரிப்பீட் ஆகும். அந்த நாடகப்படி மீண்டும் நடைபெறும். நான் பாபா அடிக்கடி சொல்றேன். ஓம் வெரி குட். பியூட்டிஃபுல். எல்லாருமே ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ நம்ம இன்னொரு டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கலாமா? ரெடியா? ஓகே சிஸ்டர். நான் சொல்கிறேன், முடிஞ்சா எழுதிக்கோங்க. முதல்ல சொல்லிடுறேன். ட்ராமாவோட டெஃபினிஷன் என்னன்னா, ஆத்மா, பரமாத்மா, இயற்கை விதிகள், இந்த மூன்றுக்கும் இடையே ஆன ஒரு விளையாட்டு. மறுபடியும் சொல்கிறேன். ஆத்மா, பரமாத்மா, இயற்கை விதிகள், இந்த மூன்றுக்கும் இடையே ஆன ஒரு விளையாட்டு. இதுதான் ட்ராமா. இதோட டீட்டெயில்ஸ் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஏன்னா இது ஆரம்பித்தா நிறைய டைம் எடுக்கும். ஸோ நம்ம இதெல்லாம் புரிஞ்சிக்கும் போது சில சமயம் சொல்கிறோம்ல, சிஸ்டர் எனக்கு ஞானம் புரியுது, எனக்கு சரின்னு தெரியுது, எனக்கு நான் பண்ணுற ரெஸ்பான்ஸ் தான் என்னோடய பாக்கியம்னு புரியுது. ஆனால் சில சமயம் ஏன் அது ப்ராக்டிக்கலாக வரல அப்படின்னு ஒன்றும் இல்லை. ரெண்டு விஷயந்தான். ஞானத்தில் இன்னும் கிளாரிட்டி வேணும், சக்தி குறைபாடு இருக்குது, சக்தி எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஸோ நம்ம ஞானத்தில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம கர்மாவோட வகைகள் என்ன, சமஸ்காரம்னா என்ன, சமஸ்காரம் எப்படி உருவாகுது, எப்படி ஒரு சமஸ்காரத்தை எரேஸ் பண்ணுறது, பாவம்னா என்ன, அதை எப்படி அழிக்கிறது, இந்த ட்ராமாவோட டெஃபினிஷனோட டீட்டெயில்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் நாம் நேரடியாக அந்த பவர்ஸ்லாம் பற்றி பேசும்போது நமக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட் கிடைக்காது. ஏன்னா பாபா சொல்கிற விஷயம் எல்லாமே நல்லது தான். ஆனால் ஏன் அது எனக்கு வரல, ஏன் அந்த சக்தி எனக்கு வரலன்னா கொஞ்சம் நம்ம ஞானத்தில் தான் ஆழமாக போகணும். ஓகேங்களா? இப்போ நமக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்கிறதுனால யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஸோ நம்ம அதை பார்க்கலாம். 10 நிமிஷம் நம்ம அதுக்கு எடுத்துக்கலாம். ஓகே. ஓம் சாந்தி சிஸ்டர். அது ஒருக்கா திருப்பி ஒருக்கா சொல்லுங்க சிஸ்டர். இங்கிலீஷில் சொல்கிறதுன்னா த இன்டர்ப்ளே பிட்வீன் சோல். இல்லை, யாராவது ஒருத்தருக்கு தமிழ் தெரியாமல் இருக்கும், அதனால் அவங்களுக்காக ஒரு தடவை இங்கிலீஷில் சொல்லிவிட்டு நான் மறுபடியும் தமிழில் சொல்கிறேன். த இன்டர்ப்ளே பிட்வீன் soul, supreme soul and laws of nature. The interplay between souls, supreme soul and the laws of nature. இதுதான் ட்ராமாவோட டெஃபினிஷன். தமிழில் சொல்கிறதானா, ஆத்மா, பரமாத்மா, இயற்கை விதிகள், இந்த மூன்றுக்கும் இடையே ஆன ஒரு விளையாட்டு தான் ட்ராமா. நம்ம இந்த டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். சொல்லுங்க பிரதர். சிஸ்டர், ஆக்சுவலி லாஸ்ட் கிளாஸ்ல தான் ஒரு டவுட் சிஸ்டர். ஆக்சுவலி கண்டிப்பா கேளுங்க. அது அந்த யோகத்துல 4 முறைகள் இருக்கு, 4 ஸ்டேஜஸ் இருக்குன்னு சொன்னீங்க. அது ஃபர்ஸ்ட் நம்ம ஆத்மான்னு ஃபர்ஸ்ட் நல்லா நினைச்சுக்கணும், தேகத்தை மறந்த நிலை. ரெண்டாவது குணங்கள் சக்திகளை நினைக்கணும். அதுக்கப்புறம் 3 சொன்னீங்க, என்ன சொன்னீங்கன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல சிஸ்டர். ஆக்சுவலி அதுபடி பண்ணாதான் நம்ம பாபாட்ட சார்ஜ் ஆக முடியும் நீங்க சொன்னீங்க. எனக்கு அது மிஸ் ஆயிருச்சு ஏதோ சம்திங், அது நான் மறந்துட்டேன் சொல்லும்போது. பரவாயில்ல, ரிப்பீட் பண்ணலாம். ஆக்சுவலாக இது ரொம்ப அடிப்படையான விஷயம். அதாவது ஆக்சுவலாக நான் அமிர்த வேளை யோகத்தில் கண்டிப்பாக நிறைய டைம் இருக்குது. அப்போ இந்த ஸ்டெப்ஸை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போது நிறைய வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இந்த முதல் ஸ்டெப்பெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுடுவாங்க. ஏன்னா அந்த ஆத்ம பயிற்சி பண்ணி 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 அப்போ யோகத்தில் உட்காரும்போது அவங்க சீக்கிரமாக பரந்தாமத்துக்கு போயிடுவாங்க. தட் இஸ் ஓகே. அது அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம எந்த அளவுக்கு ஆத்ம நிலையில் இருக்கோன்னு. ஸோ ரொம்ப அடிப்படையான விஷயம்னு பார்க்கும்போது, அதுவும் குறிப்பாக காலையில் அமிர்த வேளையில் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய பலன் நல்லா கிடைக்கும். ஃபஸ்ட்டு யோகம்னா என்ன அர்த்தம்? யோகம்னா கனெக்ஷன். அதாவது ஹிந்தியில் யோகங்கிற வார்த்தையை ஒரு நார்மல் யூசேஜில் பண்ணுவாங்க, கான்வர்சேஷனில் சொல்லுவாங்க. ஓகே, யாராவது ஏதோ ஒரு நினைவில் இருந்தாங்கன்னா அவங்க ஹிந்தியில் சொல்லும்போது இவங்க யோகம் வேற எங்கேயோ இருக்குது அப்படின்வாங்க. அப்போ அந்த யோகம்னா என்ன? மென்டல் கனெக்ஷன். ஓகேவா? ஸோ யோகம்னா கனெக்ஷன். அப்போ என்ன கனெக்ஷன்? நாம் ஒரிஜினலிருந்து விலகி போயிருக்கோம். அப்போ அந்த ஒரிஜினலுக்கு திரும்பி வர்றது தான் கனெக்ஷன். கனெக்ஷன் நான் சேர்த்து வைக்கிறது இல்லையா, அங்கேருந்து இங்கே கொண்டு சேர்க்கறது. அப்போ முதல் கனெக்ஷன் சரீர உணர்வுலேருந்து ஆத்ம உணர்வுக்கு வர்றது. இது பின்னாடி எப்போவாவது டைம் கிடைச்சா ஒரு ப்ராப்பராக ஒரு யோகா, அதில் இந்த 4 ஸ்டெப்பை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணணும், எவ்வளோ சின்சியராக அதில் ஃபாலோ பண்ணணும், அதெல்லாம் கூட நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சரீர உணர்வுலேருந்து ஆத்ம உணர்வுக்கு வரணும். இதுக்கு திரும்ப திரும்ப சாய் சிஸ்டர் யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக்
ரொம்ப சிம்பிள், ரொம்ப குழந்தைத்தனமாக கூட இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், நான் சரீரம் கிடையாது, நான் ஆத்மா, நான் சரீரம் கிடையாது, நான் ஆத்மா. அதை சொல்லும்போது அனுபவம் பண்ணுவேன். அப்போ அந்த ஆத்மா ஆத்மான்னு நான் எத்தனை தடவை சொல்கிறேனோ அந்த ஒளிப்புள்ளியாக பார்ப்பேன். அது திரும்ப திரும்ப சொல்லும்போது மனசுக்குள்ளே அது போய் படியுது, நான் ஆத்மா உணர்வுக்கு வரேன். ஓகேவா? அதற்கப்புறமா சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்லணும். இந்த உடல் எனக்கு கிடைத்த ஒன்று, இந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு டே லெசனில் என்னெல்லாம் இருக்கோ எது சொன்னால், ஏன்னா டெய்லி ஒன்று யூஸ் பண்ணணும், விதவிதமாக வெரைட்டி இருக்கணும். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நாம் அந்த முதல் ஸ்டேஜு சரீர உணர்வுலேருந்து ஆத்ம உணர்வுக்கு வந்துடுவோம். ஓகேவா? செகண்ட் ஸ்டெப்பு ஸ்வமானம். ஸ்வமானங்கிறதுல முதல்ல வந்து நம்ம இயல்பான குணங்கள், நான் வந்து பியோரான சோல், ஐ எம் அ பியோர் பீயிங், நான் பவித்திரமான ஆத்மா. அது சொல்லும்போது கூட கடகட கடகடன்னு சொல்லக்கூடாது, உணர்ந்து சொல்லணும், அதை நம்ம நம்பணும். அதாவது இந்த ட்ராமாவுக்கு வரும்போது நான் எப்படி இருந்தேன் அந்த உணர்வுக்கு போகணும். இல்லைனா இது கூட ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி ஆகிடும். ஆமாம், நான் வந்து இப்போ ஓம் சாந்தி எப்படி சொல்கிறோம், பாபா ஒரு தடவையும் ஓம் சாந்தி சொல்லும்போது ஞாபகப்படுத்திக்கோங்கன்றார். ஆனால் இப்போ அப்படி இல்லை, ரொம்ப கேஷுவலாக ஹாய் ஹலோ சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு ஓம் சாந்தி. அப்போ யோகத்தில் உட்காரும்போது நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம அனுபவம் பண்ணி சொல்லணும், உணர்ந்து சொல்லணும். நான் பவித்திரமான ஆத்மா, நான் சாந்த சுரூபமான ஆத்மா. இதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம அந்த 7 குணங்களை நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம். ஸோ ஞாபகப்படுத்திக்கிறதுனா என்ன அர்த்தம்? கோயிங் பேக் டு அவர் ஒரிஜினல் குவாலிட்டி. ஸ்வமானம் ப்ராக்டிஸ் பண்ணணும். பாபா நிறைய ஸ்வமானம் கொடுத்துருக்கா, அதில் கூட நம்ம மனசுக்கு நெருக்கமான ஏதாவது ஸ்வமானம் எடுத்துக்கணும். அந்த 4-5 ஸ்வமானம் எடுக்கும்போது அந்த ஆத்மாக்கு அப்படி ஒரு சக்தி கிடைக்கும். ஓகே, அந்த ஒரிஜினல் நிலைக்கு வரும். அப்போ தான் அந்த யோகம்ங்கிறது கண்டினியூஸாக இருக்கும். அங்கே யோகம்ங்கிறது துண்டிக்கப்படாத ஒரு யோகமாக இருக்கும். சில சமயம் சொல்கிறோம்ல, என் மனசே ஈடுபடலை, சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு, ஏன்னா இங்கே ஸ்வமானம் ப்ராக்டிஸே பண்ணலை. ஸோ அந்த ஸ்வமானத்தை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்வமானத்தையும் எத்தனை ஸ்வமானம் ப்ராக்டிஸ் பண்ணி அதை நம்ம உணர்ந்துட்டு அடுத்தது நம்ம பரமாத்மாவை கனெக்ட் பண்ணுறோம். அப்போ பரமாத்மாவை கனெக்ட் பண்ணும்போது கூட பரமாத்மாவோட மகிமைகள் பாடணும். நம்ம பாடுறதுன்னா அதை நம்ம நினச்சி பார்க்கணும், ஏன்னா அப்போ தான் அது கரெக்டான கனெக்ஷனே. இல்லைனா யோசிச்சு பாருங்கள், சாந்தி தாமத்தில் தான் எல்லா ஆத்மாவும் இருக்கே, அப்போ அந்த ஆத்மாக்கும் பரமாத்மாக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும்ல. அப்போ பரமாத்மாவோட இயல்புகள் ஆக்சுவலாக இதில் வந்து தேர்ட் பர்சனாக பேசாமல் ஸ்ட்ரைட்டாக பேசினா நல்லாயிருக்கும். இது கூட ஒரு சின்ன டெக்னிக்கு. அதாவது பரமாத்மா வந்து பவித்திர சொரூபமாக இருக்கின்றார், பரமாத்மா வந்து அன்பு கடலாக இருக்கின்றார் அப்படின்னா அங்கே யாருக்கும் நம்ம கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆயிடுது. அதே நேராக போய் பரமாத்மா பார்த்து, பாபா நீங்கள் எவ்வளோ பவித்திரமாக இருக்கீங்க, இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எவ்வளவு ஓன் காமெண்ட்ரி இருக்கும். பரமாத்மா கூட கேஷுவலாக கூட பேசலாம். அதாவது மெடிடேஷன் காமெண்ட்ரி கொடுக்கவங்களாம் அந்த தூய தமிழ் வார்த்தைகள், அந்த கவிதை, அதெல்லாம் பியூட்டிஃபுல், நல்லது தான். அதன் மூலமாக அவங்க மற்றவங்களுக்கும் அந்த அனுபவங்கள் ஏற்பட வைக்கிறாங்க. நாட் நெசசரி நாமளும் அதை அப்படி செய்யணும்னு. எனக்கு அவ்வளவா கவிதை வராது, ஆக்சுவலாக பின்னாடி வந்துடும். இப்போ வரலன்னா தட்ஸ் ஓகே. நான் பரமாத்மா பார்த்து, பாபா நீங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க பாபா, யூ ஸோ க்யூட். அங்கே எப்படி இருக்குது அந்த உறவு, நல்லா இருக்குல்ல? எப்படி இருக்கீங்க பாபா, எவ்வளோ பவித்திரமாக இருக்கீங்க, உங்ககிட்ட இருந்து எவ்வளோ அந்த லைட் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்போ பரமாத்மாவோட இயல்பை நான் பார்த்து பரமாத்மா கிட்டே முகஸ்துதியே பண்ணுறேன்னே வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம், பரமாத்மா பண்ணலாம். ஸோ அதை பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, பரமாத்மா கூட நம்ம கரெக்டாக கனெக்ட் ஆகிறோம். அண்டு பரமாத்மாவை அந்த நேரத்தில் நம்ம அனுபவம் பண்ணுறோம். அந்த அனுபவம் பண்ணும்போது தான் அந்த கனெக்ஷன் ப்ராப்பராக இருக்குது. அப்போ அவர்கிட்ட அப்போவே இல்லை, என்னது உண்மை இல்லை, இதெல்லாம் நம்ம ஞானத்தில் தெரிஞ்சுக்கிட்டோம், இப்போ நம்ம அதை ரியலைஸ் பண்ணுறோம். அப்போ பரமாத்மா கிட்டேருந்து 4வது ஸ்டெப்பாக அந்த சக்திகள் எல்லாம் எனக்கு வருது. அப்போ பரமாத்மா எவ்வளோ பவித்திரமாக இருக்கார். இந்த அமைதிங்கிறது ஒன்று எடுத்துக்கலாமே. பரமாத்மா மனசில் எந்த கன்ஃபியூஷன், எந்த குழப்பம், எந்த கவலையெல்லாம் இல்லை, ஸ்டில் இருக்குது. அவரோட மைண்டு வந்து ஸ்டில் இருக்குது. அப்போ அதை பார்க்கும்போது அந்த அனுபவம் நமக்கு வரும். அப்போ அங்கேருந்து அந்த அமைதிங்கிற அந்த எனர்ஜி எனக்கு வர்றது, அந்த உண்மையான கனெக்ஷன் நடக்கும். அங்கே தான் அந்த எனர்ஜி ஃப்ளோங்கிறதே நடக்குது. ஸோ இந்த ஸ்டெப்பெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணும்போது அந்த உண்மையாக அந்த நடக்க வேண்டியது, அந்த அனுபவம் நடக்கிறது, அந்த சமஸ்காரம் எமர்ஜ் ஆகிறது, ஃபில்லப் ஆகிறது, இதெல்லாம் என்ன நடக்கணுமோ அது நடக்காது. ஓகேவா பிரதர்? ஓகே சிஸ்டர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. 4th ஸ்டெப் சிஸ்டர், அதுதான் முதல்ல ஆத்ம உணர்வுக்கு வரும், அதுக்கப்புறமா நம்மளோட உண்மையான இயல்பு கூட கனெக்ட் ஆகுறோம். ஏன்னா இது பண்ணாதான் பாபாக்கு பக்கத்தில் கூட நெருங்க முடியும்.
ஓகே இந்த ஓகே ஸ்டெப்பு இல்லாமல் அந்த கனெக்ஷனுங்கிறதே நம்ம 7 டேஸ் கோர்ஸில் கூட சொல்லுவாங்க பாருங்கள், 2 ஒயரை கனெக்ஷன் பண்ணோன்னா அந்த மேலே இருக்க போர்ஷன், அந்த பிளாஸ்டிக் போர்ஷனை கட் பண்ணி எடுக்கணும்ல, அப்போ தான் அந்த கனெக்ஷன் நடக்கும். ஸோ இந்த 2 ஸ்டெப்பும் நடக்கணும். அதுக்கப்புறமா பரமாத்மாவை அவர் யாரோ எப்படியோ அப்படி நினைவு செய்யணும். அப்போ எப்படி நினைவு செய்யணும்? ஆத்மானா அந்த இயல்பு இல்லையா? ஸோ அந்த இயல்புலாம் நம்ம சொல்லும்போது அவரோட மகிமையை நம்ம வந்து வாய் இனிக்கிற அளவுக்கு நம்ம பாடுறோம். இங்கே பாடுறதுன்னா உண்மையில் சத்தம் இருக்காது. அவரை பார்த்து நம்ம எப்படிலாம் நீங்கள் இருக்கீங்க பாபா, இதெல்லாம் உங்களோட குணம் பாபா, அந்த அளவுக்கு நம்ம ப்ரைஸ் பண்ணும்போது அந்த 3வது ஸ்டெப். 4வது இப்போ நம்ம எடுத்துக்கணும். இப்போ அவர்கிட்ட இருக்கிற அந்த குணம் என்கிட்ட வருது. என்கிட்ட வருதுன்னா என்ன அர்த்தம்? போன தடவை பார்த்தோம் இல்லையா, ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஹேண்ட் பம்ப் அடிக்கும்போது உள்ளேருந்து எல்லாம் வெளியில் வருது. ஸோ அவரோட குணங்கள் எனக்குள்ளே போகும்போது என்னோட அந்த ஒரிஜினல் குணம் மர்ஜ் ஆகிருக்குல்ல, அதெல்லாம் மேலே வருது. இதுதான் 4 ஸ்டெப்ஸ். அதுக்கப்புறமா 5வது ஸ்டெப்பு மற்றவங்களுக்கும் தரும், சகாஷ் கொடுக்கறது. ஓகே, தேங்க்யூ ஓகே சிஸ்டர், சிஸ்டர். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பாபா.